ஹாய் டியர், டுடே நம்ம யூங்கியூபாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹஸ்பண்ட். யூங்கியூபாக்கு டாக்டர் பேஸ்டாக ஸ்டோரி போட்ட மாதிரி ஞாபகம் இல்லை, ஸோ அதனால் போடுறோம். ஓகேவா? சரி, ஓகே, கண்டுபிடிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, ஓகேவா? ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, ஒரு மாதிரி மீடியம் சைஸ் வீடு. அந்த வீட்டில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க வேலை நடந்துட்டு இருக்குது. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பாட்டி பார்த்தீங்கன்னா சட்னி ஐயோ இந்த சட்னி வேணாம், ஐயோ உப்பு போட்டனா இல்லைன்னு தெரியலையே, அடியே இந்தா இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் பார்த்தீங்கன்னா இருங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. உப்பு அள்ளி கொட்டியிருப்பாங்க போல். அச்சோ உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்ல, போச்சு அவன் எப்படி சாப்பிடுவான்னு தெரியலையே, என் பேரன் வேலைக்கு போகிற முதல் நாள் இந்த மாதிரி தான் இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் தயிர் ஊற்றுனா உப்பு எடுத்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அத்தை சட்னிக்கு அவனாவது தயிர் ஊற்றுவாங்களா, அதுக்கு விட்டிங்கன்னா அவன் வெறும் தோசை கூட சாப்பிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது அப்படியே இந்த சைடு இங்கே கட் ஆகுது. கிச்சனில் ஒரே அழகு பறக்கையாக இருக்குது. அப்போ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரூமில் ஒரு மிரர், அந்த மிரருக்கு முன்னாடி இவங்கி தான் அப்படியே அழகாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், ஓகேவா, பளபளன்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சாட்டின் ஃபேப்ரிக் மாதிரி ஷர்ட்டுக்கு தனி ஃபேப்ரிக் இருக்கும், பளபளன்னு மின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது சாட்டின் கிடையாது, வேறு ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலரில் வந்துட்டு பேண்ட்டு போட்டிருக்காரு. அந்த பெல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல ஒரு மாதிரியான ஸ்டார் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஷூ போட்டிருக்காரு. அண்ட் கையில் அப்படியே வாட்ச் எடுத்து கட்டிட்டு அப்படியே தலையை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹேர் இது பண்ணுவாங்கள்ல, கையில் வச்சு கோத்துவாங்கள்ல, அந்த மாதிரி கண்ணாடி பார்த்துக்கிட்டே அப்படியே ஹேரை ரெடி பண்ணிவிட்டு ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அவரோட மொபைல் டேபிள் மேலே இருக்கும். அந்த டேபிள் மேலே இருக்கிற மொபைலை எடுத்துகிட்டு அப்படியே கீழே வராரு. ஸோ கீழே வரும்போது அப்போது பாட்டி ஓடி வந்து, இங்கே ஓடியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, வந்துட்டு தான் இருக்கு பாட்டி, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே வா முதல்ல இங்கே வான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வாயில் அந்த சர்க்கரையும் தயிரும் கலந்து கொடுப்பாங்க. எதனாவது நல்ல விசேஷம் நடந்தாலோ இல்லை எக்ஸாமுக்கு போனாலோ அது கொஞ்சம் ஞாபக சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, பட்டு ட்ரூத் என்னென்னா அது ஏதோ கொஞ்சம் மெமரி கொடுக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரியாக தெரியல. பட் அது மாதிரி கலந்து கொடுத்துட்டு இன்றைக்கி தான் முதல் தடவை வேலைக்கு போகிற, நல்லபடியாக போகணும், நல்ல பேர் வாங்கணும், புரியுதா, இந்த பாட்டி பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்த ஒரு சத்தம். அப்போ நான் எங்கள் தெருவில் போகவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவரோட தாத்தா தான். என்னடா பாட்டி பேரை மட்டும் தான் காப்பாற்றுவியா, உன் தாத்தா பேர் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க சிரிச்சுட்டே, ஆனால் என்ன இப்போ படித்து அவார்டை வாங்க போகிற வேலைக்கு தானே போகிறேன், அங்கே போய் உங்கள் பேர் என்னென்னு காப்பாற்றுறது அப்படின்னு கேட்க, எது என்ன காப்பாற்றுறதா, நீ நல்லபடியாக வேலை செஞ்சா நான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியவல்ல என் பேரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அவரோட அம்மா பார்த்திங்கன்னா, போதும் எல்லோரும் பேசி முடிச்சது போதும், வாடா வந்து உட்காந்து சாப்பிடு, இன்றைக்கி பாட்டி தான் சட்னி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கொடுக்க, என் பாட்டி சட்னி பண்ணாங்களா, ஏன் நீ பண்ண வேண்டியதானு கேட்குறாரு. அதானே அம்மா பண்ணால் வேலை பரவாயில்ல, இதே பாட்டிக்கு மட்டும் வேலையை வைக்கக்கூடாது, நான் ஒன்றும் பண்ண சொல்ல சாமி, பாட்டி தான் ஆசைப்பட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா சட்னியெல்லாம் எடுத்து வைக்க இவர் வாயில் வைக்கிறாரு. நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போது அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, முக்கியமான மறந்துட்டு போகிற பார்த்தியான்னு சொல்லிட்டு டாக்டர் கோட் இருக்கும். ஸோ அந்த கோட்டை கொண்டு வந்து இவருக்கு போட்டு விட, அப்பா இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அவர் ஆசைப்பட்டிருப்பாரு, பட் அவரால் படிக்க முடியல. ஸோ இவங்ககிட்டையும் அவர்கிட்ட கேட்டிருப்பார், உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இவங்களையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இதில் அந்தளவுக்கு அந்த வயசில் இன்ட்ரெஸ்டே இல்லை நிலைமை கூட. அப்பாவுக்காக சரி எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பாரு. போக போக அவருக்கு இந்த வேலை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போது அப்படியே தான் சரி நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, தாத்தா பார்த்தீங்கன்னா, இருடா, டாக்டருக்கு முக்கியமாக என்ன வேணுமோ அதே எடுக்காமல் போகிற, உனக்காக நான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெத்தஸ்கோப் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து கழுத்தில் மாட்டி விட்டு ஃபேமிலியாக எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் அப்படியே வீக் போஸ், ஒரு மாதிரி வீ போஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி போஸ் கொடுக்க ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இவரும் சரி நான் கிளம்பட்டா அப்படின்னு கேட்க, பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், ஓகேவா, நல்லபடியாக எல்லா பேஷண்ட்டையும் அப்படியே குணப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி அனுப்ப அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் தான் நீங்கள் அப்படியே பப்பரப்பேன்னு தூங்கிட்டு இருக்கிறீங்க. செம்ம தூக்கம் உங்களுக்கு. டக்குன்னு அலாரம் அடிக்க உயிரே போகிற மாதிரி டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு
போச்சு, டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டெல்லாம் கிளஞ்சி கிடக்குது. ஒரே ரூம் தான், உங்களுக்கு பெரிய வீடெல்லாம் கிடையாது. அந்த ஒரே ரூம், அந்த ஒன் ரூம் சொல்லுவாங்கள்ல, மோஸ்ட்லி கொரியாலெலாம் அப்படி இருக்கும். ஸோ ஒரே ரூமில் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் கொஞ்சம் இருக்கும், படுத்துக்கிறதுக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான், ஒன் ரூம் தான். நீங்கள் அப்படி தான் அங்கே இருக்கீங்க. எல்லாம் அப்படியே கசாமசான்னு கிடக்குது. இருந்தாலுமே நீங்கள் அதை எடுத்து மடிச்சு கூட போடல. அப்படியே பெட்ஷீட் எடுத்து அப்படியே உதறி தள்ளுறீங்க. அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபேனில் போய் மாட்டிக்குது. ஆனாலும் அதை கண்டுக்காம ஓடி போய் குளிக்கிறீங்க. குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நிற்கிறீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் தான், அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேக் எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா இந்த ஒரு பெரிய சைக்கிள் மாதிரி இருக்கும்ல, அது மோஸ்ட்லி நார்மல் சைக்கிள் இல்லாமல் கொஞ்சம் கீர் சைக்கிள் மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சைக்கிள் தான். அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி எங்கே போகிறீங்கன்னு பார்த்தா இந்த ஸ்கை டைவ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கீங்க. ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அங்கே போக அவங்களும் வந்துட்டு உள்ளே கூட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப அந்த ஸ்கை டைவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளைட் இருக்குல்ல, தனியாக இருக்குமான்னு தெரியல, இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃப்ளைட்டில் ஏறிக்க அவங்களும் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நல்லா பறந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்துட்டு இது உங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்க, நீங்கள் அப்படியே அவங்களோட மூஞ்சை பார்த்துட்டு அட்வென்ச்சர்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ அவரும் சரி ஓகே, நீங்கள் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக பண்ணணும், ஓகேவா, நானும் உங்க கூட தான் வருவேன்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு என் கூட அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா தனியாக விட மாட்டோம், நானும் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்ல, ஓ சரி ஓகே வாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. இப்போது அந்த டோரு ஓப்பன் ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட் இருக்கும்ல, ஸோ ஒரு பாதி தூரம் நல்லா பறப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பேராஷூட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவரோட சேர்த்தி போட்டு வச்சுட்டுருக்கிறாரு. அப்போ நீங்கள் அம்மா இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு பின்னாடி மூச்சு குத்துதுன்னு சொல்லுவீங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் வந்துட்டு அந்த இதில் அதாவது ஒரே கிளிப்பில் தான் 2 பேர் இருக்கிறீங்க. இப்போ டோரும் வந்துட்டு அந்த மேலே பறக்க அந்த டோரு ஓப்பன் ஆயிடுச்சு. ஜம்ப் பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து ஜம்ப் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு பெல்ட்டை அமுத்தி பிடிக்கிறீங்க. அமுத்தி பிடிச்ச அடுத்த செகண்டுக்கு நீங்கள் ஜங்குன்னு குதிச்சிட்றீங்க. இந்த பக்கம் அவருக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் பின்னாடியே குதிக்கிறாரு. ஏன்னா அந்த பேராஷூட் பார்த்தீங்கன்னா அவரோட பின்னாடி முதுகில் தான் இருக்கும். அவர் உங்களை வந்துட்டு அவர் கூட சேர்த்தி தான் கட்டியிருப்பார், லைக் அது பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பிடுங்கி விட்டுட்டு மேலேருந்து குதிக்க எப்படி இருக்கும்? அங்கேருந்து குதிச்சிங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? ஸோ அதனால் அவர் பார்த்திங்கன்னா பின்னாடியே குதிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பேனு கீழே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி கீழே பார்த்துட்டே போகும்போது, அதாவது பறந்து போயிட்டு இருக்கிறீங்கள, ஸோ அப்படி பறந்து கீழே போயிட்டு இருக்கும்போது, கடவுளே இந்த வாட்டியாவது எனக்கு கொன்னுடு ப்ளீஸ், எனக்கு கொன்னுடு, எனக்கு இங்கே வாழவே பிடிக்கல, எனக்கு நீங்கள் யார் இருக்கிறா, எதுவுமே இல்லை, எனக்குன்னு ஒன்றுமே இல்லை, நான் என்ன வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், தினம் சோத்துக்கு தண்டமாக பூமிக்கு பாரமாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே போயிட்டுருக்குறீங்க. அப்போது மேலேருந்து அவர் வந்துட்டுருப்பார்ல, அவரோட பேராஷூட் பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுது. ஸோ அப்படியே இது பண்ணிடுவார். இப்போ பேராஷூட்டில் தான் அவர் வந்துட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கீழே விழுந்து சாக போகிறீங்கன்னு நினச்சா அதான் இல்லை. ஏன்னா உங்களோட ட்ரெஸ் போட்டிருப்பீங்கள, அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கிளையில் மாட்டிக்குது. விட்டுருந்தா அந்த இடத்துல விழுந்திருக்கணும். ஆக்சுவலாக விழுகவும் இல்லை, மரக்கிளையில் அப்படியே ட்ரெஸ்ஸோடு மாட்டி வவ்வாலாட்ட தொங்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோதான். இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசான அதாவது ரொம்ப வயசு கிடையாது, ஒரு மிடில் ஏஜ், ஓகேவா, ஒரு மிடில் ஏஜ் டாக்டர் பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா திட்டிட்டு இருக்கிறாரு. இல்லை உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்கிறது, நீயே திரும்ப இதை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல பவுட்டியில் போய் வச்சுட்டு, இந்த முதுகில் வேற கிழிச்சிருச்சா என்ன, தையல் போடணுமா, தையல் போடும்போது உள்ளே எதனாவது போனால் செப்டிக் ஆகி செத்து போயிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்களை முறைக்கிறாரு. ஏன் அப்போ வேணுக்குன்னு ஏதாவது பண்ணி செப்டிக் ஆகி செத்து போகலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, டாக்டர் அதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு ஜிகே அப்படின்னு நீங்கள் சொல்ல, இங்கே பாரு, என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்காது, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எதாவது பண்ணி விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுக்கிறீங்க, மருந்து கொஞ்சம் கொடுங்க நானே போட்டுக்கிறேன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போவீங்க. அப்போ தான் கரெக்டாக அதே ஹாஸ்பிட்டலுக்கு யூங்கி வருவார். நீங்கள் அப்படியே தலை கவுந்துக்கிட்டு என்ன மருந்து இது, இதை போட்டால் சரியாயிடுமா என்ன, என்ன நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, இந்நேரம் நான் செத்துருந்தா அப்படியே அந்த பெட்டிக்குள்ளே போட்டு எரிச்சிருப்பாங்க, ஆனால் நான் மருந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கிறேன், எல்லாம் என் தலையெழுத்து, கடவுளே உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கொலவெறி, என்னை சாப்பிட விட மாட்டே என்ன, எதுக்கு தான் என்னை படைச்ச, ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பராக்கை பார்த்து பேசிகிட்டே போயிட்டு யூங்கி மேலே இடிச்சிடுறீங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு மேலே இடிக்கா அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சொல்லண்டு போயிட்டு கீழே விழுந்துருவாரு. நீங்களும் இன்னொரு பக்கம் விழுந்துருவீங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் விழுந்துட இப்போ யோங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமான மனுஷன், ரொம்பவே பொறுமையான ஆள். ஓகேவா? அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு உங்களுக்கு கை கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அவரை பார்க்கும்போது அப்படியே அழகாக ஒரு இந்த ஃப்ரேம்லெஸ் கண்ணாடி, அப்புறம் அந்த கோட்டு அந்த ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு அழகாக தான் இருக்குது. 4-5 தடவை கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்க்குறீங்க. அவரும் கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கையை கொடுப்பீங்களா? இப்போ அப்படியே அவர் தூக்கி விடுறாரு. எந்திரிச்சு நின்னதுக்கப்புறமா சாரி அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட நீ எங்கே இடிச்ச சாரி சொல்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இடித்தேன், அதுக்காக நான் சாரி சொல்வேன்லாம் எதிர்பார்க்காத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி போயிடுறீங்க. அவருக்கு இது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அவர் மேலே தப்பே இல்லாமல் தான் சாரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அதையும் நீங்கள் மட்டம் தட்டுற மாதிரி பேசிட்டு போக டென்ஷன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ரொம்ப பொறுமையான ஆள் இல்லையா? ஓகே வடவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போயிடுவார். ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டலில் இவருக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே டியூட்டி. இப்போது அவர் போயிட்டு அவரோட வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நீங்கள் புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோக்காரங்கிட்ட, ஏங்கண்ணா இந்த மாதிரி சாகிறதுக்கு நீங்கள் எப்பயாவது ட்ரை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. பண்ணலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏம்மா அதுக்குன்னு நான் சாக முடியுமா என்ன? எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, இல்லைன்னா என்ன இனிமேல் வரப்போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையோ பிடிச்சி அமுத்தி விட்டாருங்க, ஏதோ வயர் பிடிச்சி விட்டாருங்க. இப்போ அந்த அண்ணனுக்கு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அதை தான் நான் பிடுங்கிட்டேனே, என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நான் செத்தே ஆகணும். இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்த உலகம் எனக்கு டிசர்வ் இல்லை. இல்லை இந்த உலகத்துக்கு தான் நான் டிசர்வ் இல்லை. இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது பெருசு எது கம்மின்னு சொல்ல தெரியல. நீங்கள் அப்படியே உளறிக்கிட்டே இருக்க. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பிரேக்கை பிடிக்க மாட்டேங்குது. ஒரு வேகத்தில் ஃபாஸ்ட்டாக வேறு போயிருப்பார். இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி முட்டிக்கிட்டு இருக்க. நீங்கள் அப்படிதான் அந்த பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜ் வரும்போது அதுக்குள்ளே விட்டுறணும், சரியா? அப்படியே கவுந்து விழுந்து உள்ளுக்குள்ளே அப்படியே மாட்டி செத்துடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, கவுந்து விழுந்தாலும் இதுக்குள்ளெல்லாம் மாட்ட மாட்டேம்மா, ஏன்னா இது ஆட்டோ, காருக்குள்ளே இருந்தால் தான் மாட்டிக்குவோம், எப்படி தப்பிச்சிடலாம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்ல, தப்பிக்க முடியாதே அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா பயந்துட்டே ஓட்டிட்டு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்னோடய கை கால் என்னோடய வயிறெல்லாம் இந்த சீட்டோட சேர்த்து கட்டியிருக்கேன், கண்டிப்பாக என்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்டு அந்த எனக்கு செம ஷாக்கு. யாரா இது சைக்கோன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக அந்த பிரிட்ஜ் வந்திருக்குமா. அந்த அண்ணா ஒரு ஷாக்கில் உங்களை திரும்பி பார்த்துருப்பாரா. இப்போ நீங்கள் பூச்சி முன்னாடி லாரி அப்படிங்கிறீங்க. அந்த அண்ணா விருக்குன்னு பார்க்கும்போது லாரி தான் வந்துட்டு இருக்குது. அப்போது என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன மாதிரியே வண்டியை பிரிட்ஜுக்குள்ளே தான் விடுறாரு. ஸோ அப்படியே கவுந்துருது ஆட்டோ இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ளே கவுந்து விழுகும்போது அந்த பக்கம் போகிற வெஹிக்கிள், அப்புறம் நடந்து போகிற பேசஞ்சர்னு சொல்லிட்டு நடந்து போகிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பார்த்து ஷாக் ஆக்குறாங்க. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் சர்வீஸ்க்கு, அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த தண்ணிக்குள்ளே அந்த வண்டி விழுந்ததுமே அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ண, நீங்கள் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் அதுக்குள்ளே மூச்சு விட முடியாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணி மேலே வந்துடுவார். அவர் மேலே வரும்போது நிறைய இந்த ஃபயர் சர்வீஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா எந்த இடத்துல விழுந்துச்சு அப்படிங்கிறது அக்யூரேட்டாக யாருக்குமே தெரியல. ஸோ எங்கே விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி, யார் நல்லா பார்த்தீங்க, எந்த இடத்துல விழுந்தாங்கன்னு சொல்லுங்கள், ஏன்னா சீக்கிரம் காப்பாற்றணும், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா கை எப்படி மேலே தூக்குவாரா, அங்கே பாருங்கள் அவங்க தண்ணிக்குள்ள ஒருத்தங்க வராங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரோட்டில் போன ஒருத்தங்க காட்ட, அப்போ உடனே அந்த ஃபயர் சர்வீஸ் எல்லாருமே அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. இப்போது குதித்து அந்த அண்ணாவை 2 பேர் அப்படியே சேவ் பண்ணி மேலே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போது அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்ல, உள்ள ஒரு பொண்ணா, பேசஞ்சரா, கஸ்டமரா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் அந்த பொண்ணை காப்பாற்றுங்க, அந்த பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நீங்கள் ஒன்றும் பத்திர வேணாம், நீங்கள் மேலே போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் சர்வீஸில் இருந்து வருவாங்கள்ல, அவங்க பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நீச்சல் அடித்து வராங்க. ஸோ நீச்சல் அடித்து வந்து பார்க்கும்போது அந்த ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே நல்லா அடியிலே மூழ்கிட்டு இருக்குது. அது ரொம்ப வெயிட் இருக்கும். ஸோ அது அடியில் மூழ்க நீங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறீங்க. உங்களோட மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சாந்தமான ஒரு மாதிரி ஆழமான ஒரு நிம்மதி, ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த பூமியை விட்டு போகிறோம், இதுக்கு மேலே நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம், இதுக்கு மேலே நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நிம்மதி.
அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஓகே இனி நான் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. என்னடா அது எவன்டாதுன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஃபயர் சர்வீஸ் மேன் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதா ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை ஆட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை பார்த்ததுமே இவன் எவன்டா இங்கே வந்தது, எவன்டா என் சாவுக்குள்ளே குறுக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி தள்ளுறீங்க போங்கிற மாதிரி. அவர் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் கையாட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. ஐயோ என் கையை விட்டு தொலைங்கடா, என் கூட வந்தால் நீங்களும் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் கையை பிடுங்கி விடுறீங்க. ஆனால் இப்போ தான் அவர் பார்க்குறாரு இடுப்பெல்லாம் போட்டு ஆட்டோவோட கட்டிக்குது, அந்த சீட்டோட சேர்த்து கட்டி இருக்கிறத. ஓ ஷிட் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த கையிலலாம் அவுத்து விடுறாரு. ஸோ அப்படி அவுத்து விட்டதுமே நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே மிதக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் அதில் கட்டினங்காட்டிக்கு அந்த ஆட்டோக்குள்ளே கீழேயே போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, அவுத்து விட்டாங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மிதக்க ஆரம்பிக்க அவர் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படி டைட்டாக பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுறாரு. ஸோ மேலே கொண்டு வந்ததுமே நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே உள்ளே இருந்திருப்பீங்கள்ல, அப்படியே உங்களுக்கு மயக்கம் வந்துடும். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மயங்கியிருப்பீங்க. இப்போது உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சரில் போடுறாங்க. இப்போ அப்படியே இந்த சீன் இங்கே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான். இவங்க பார்த்தீங்கன்னா அவரோட சீனியர் டாக்டர் கிட்டலாம் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இனிமேல் இங்கே தான் வேலைக்கு வர போகிறேன், ஸோ என்னோடய பேர் இவங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டுருக்க. ஓகேப்பா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரிட்டையர் ஆக போகுது, என்னோடய பொறுப்பு மொத்தத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ என்ன எப்படி நீ ஃபாலோ பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ நல்லா டேலண்ட்டாக வந்துடுவேன். ஓகேவா, நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் சரியா, நான் இன்னும் 2-3 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார், இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க கேட்க, அதுவா என்னோடய பேஷண்ட் எல்லாத்துக்குமே நீ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண, நான் உன்னை எக்ஸாமின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு நீ பண்ணு, நான் உன்னை வந்துட்டு செக் பண்ணுறேன், நான் உன்னை கரெக்டாக வேலை சரியா அப்படிங்கிறத உன் கூட இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா அங்கே வர பேஷண்ட்டுக்கெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியாக ஒரு 10 பேஷண்ட்டு முடிச்சிருக்கோம். ஸோ முடிச்சுட்டு ஓகே நீ பிரேக் எடுக்கிறனா எடுத்துக்கோ, ரொம்ப நேரம் இப்படியே இருக்கக்கூடாது, போ கொஞ்சம் ஏதாவது வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப அவரும் பார்த்திங்கன்னா எஞ்சி போகிறாரு. அப்போ இந்த டாக்டரும் இருப்பா நானும் வரேன், எனக்கும் பிரேக் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு தோல் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க. கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறாரு அவரும். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெளியே போகும்போது அவரோட அம்மா தான் கால் பண்ணி டே என்னப்பா வேலை எப்படி போயிட்டுருக்குது, நல்லபடியாக போகுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா ரொம்ப நல்லபடியாக போகுது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு டேக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், உங்கள் பையன் உங்கள் பேரை காப்பாற்றுவேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அப்போ நான் எங்கள் தெருவில் போகுதான்னு திரும்ப ஒரு சத்தம் என்னென்னா அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா தான். உடனே இவரும் என்ன அவுட் ஸ்பீக்கரா அப்படின்னு கேட்க ஆமாடா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்களா. தாத்தா பேரையும் தான் காப்பாற்றுவேன், மொத்த குடும்பத்து பேரையும் காப்பாற்றுவேன், தனித்தனியாக சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் பிரேக் டைமு, நான் போகிறேன்ட்டு வச்சிடறாரு. இப்படி பேசி முடிச்சு வைக்கும்போது கரெக்டாக ஒரு ஆம்புலன்ஸ் வர சத்தம். என்னது ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பார்க்க அப்போ இவங்கியும் ஏதாவது சீரியஸ் கேஸாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் ஓடுறாங்க, நர்ஸ் எல்லாருமே ஓடுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து அங்கே ஸ்டாப் ஆன அடுத்த செகண்டுக்கு உள்ளே இருக்கிற பெட்டில் இருந்து அப்படியே அந்த துணி மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே பிடிச்சி வெளியே இருக்கிற ஸ்ட்ரக்சரில் அப்படியே போட இவங்க வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு யார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க பார்க்கும்போது இந்த பொண்ணு காலையில் நான் பார்த்த பொண்ணு தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூடன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க. அப்போ டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ அந்த டாக்டர் கத்துனதுமே இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஃபாஸ்ட்டாக தள்ளிட்டு போகிறாரு. அப்படியே கொண்டுட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா நீங்கள் கண்ணை முழிக்க மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்களா இல்லையா, ஆம்புலன்ஸில் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்க சார் பண்ணோம் சார், ஆனாலும் அந்த பொண்ணு கண்ணை முழிக்கல, ரொம்ப நேரமாக அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆட்டோவில் கட்டி வச்சுருந்தாங்க சார் அப்படின்னு சொல்ல இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் நல்லா சின்சியராக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்கன்னா உயிரை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாயில் மூச்சே வரல. அப்போ அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா ஓகே இப்போ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத வந்துட்டு எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவங்கயும் அவருக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செய்யணும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நெஞ்சை போட்டு அப்படி அமுக்குவாங்களோ அந்த மாதிரி போட்டு சிபிஆர் அது எது பண்ணுவாங்கள்ல ஃபாஸ்ட்டாக அது பண்ணி பார்க்குறாரு. மூச்சே வரல. அப்போது உங்களோட மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி தோணுது, அப்போ நான் செத்துட்டேனா, அப்படின்னா இப்போது என்னோடய ஆவி தான் என்னதெல்லாம் பார்த்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏதோ மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. பட் உங்களுக்கு நீங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லை உங்களோட ஆன்மா இதை பார்க்குதா எதுவுமே தெரியல, ஆனால் செத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் இருக்குது.
அப்போது நம்ம இவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்க டாக்டர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறாரு. அப்போது அப்படியே உங்களோட வாய் அப்படி புட்டு இது பண்ணுவாங்க, அப்படி பிடிச்ச மாதிரி அமுக்குவாங்கள்ல, அப்படி அமுக்குனா வாய் ஆண் திறக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வாய் ஆண் திறக்கும்போது இவரும் வந்துட்டு அப்படியே அந்த வாயில் இது பண்ணி மூச்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ நேரம் என்னென்னமோ கஷ்டப்பட்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்க. இப்போ அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க. அவர் தான் நல்லா இருக்கார்ல, அவர் உட்கார வச்சுட்டு உண்மை சொல்லுங்கள், எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனீங்களா, இல்லை வேறு எதுக்காக கூட்டிகிட்டு போனீங்களா, எதுக்காக கட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என்ன சார் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் ஏன் சார் அந்த பொண்ணை கட்டி வச்சு கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க, பின்ன அந்த பொண்ணை நீங்கள் கடத்தி கொண்டு போயிருக்கீங்க, அதனால தான் ஆட்டோவில் கட்டி வச்சுருக்கீங்க. ஆனால் இது ஒரு ஆக்சிடென்டலா, அந்த பொண்ணோடு சேர்த்து நீங்களும் ஆட்டோவில் விழுந்துட்டீங்க, கரெக்டா? இதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நான் சத்தியமாக எதுவும் பண்ணல சார், அந்த பொண்ணு தான் ஆட்டோவில் ஏறினதுமே தற்கொலை பண்ணிக்கிறீங்களா ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுச்சு. என்னம்மா இப்படியெல்லாம் கேட்குறேன்னு கேட்குறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு அதே கட்டிக்கிட்டு ஆட்டோவை வந்துட்டு தண்ணிக்குள்ளே விடுங்கன்னு சொல்லிச்சு. அது எப்படி இந்த மாதிரி பேசுதுன்னு சொல்லி நான் திரும்பி பார்க்கும்போது முன்னாடி லாரின்னு சொல்லிச்சு. என்னடா லாரிங்கிறாலேன்னு திரும்பி பார்த்தா முன்னாடி நிஜமாவே லாரி. வேறு வழி இல்லாமல் நான் ஆட்டோவை அந்த பிரிட்ஜில் விட்டுட்டேன் சார். லாரியில் மோதினா சேதாரம் அதிகமாக இருக்கும் தான் தண்ணிக்குள்ளே ஆட்டோவை விட்டேன் சார் அப்படிங்கிறான். யோ இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? அது எப்படியா? அந்த பொண்ணே ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கும், அப்புறம் அதே வந்துட்டு போட்டு கட்டிக்கும் ஆட்டோவோட. என்னையா காது குத்துறியா? அந்த பொண்ணுக்கு மட்டும் எதுனா ஆச்சு அவ்வளோதான், நீ ஜென்மத்துக்கும் வெளி உலக லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நீ மட்டும் தப்பிச்சு வந்திருக்கல, அந்த பொண்ணோட கட்டை கூடவா ஆபத்து விடக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இந்த போலீஸ் இப்படி கேட்க அந்த பையனுக்கு நான் அழுகையாக வருது, அந்த ஆட்டோ ஓட்டின பையனுக்கு. ஐயோ என்னை நம்புங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் அப்படிங்க. ஏய் இவனை கொண்டு போயிட்டு செல்லில் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி இந்த பக்கம் உங்களால் அவன் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலில் பார்த்தா உங்களுக்கு தான் பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ஸ் ரேட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளோ நேரம் நின்று போயிருந்துருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நார்மலாக வந்துடுது. ஸோ இவங்கிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்தில் ரணகலம் ஆயிருந்திருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பார்த்த ஒரு பொண்ணு திடீர்னு இப்படி ஸ்ட்ரக்சரில் ஆம்புலன்ஸில் வந்தால் எப்படி இருக்கும், அவருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்கள காப்பாற்றிட்டாரு. ஸோ இதை பார்த்து அந்த டாக்டருக்கு ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல, நீ நல்லபடியாக தான் எல்லா வேலையும் செய்கிற, உனக்கு ட்ரைனிங் எல்லாம் தேவையில்லை, நான் உன்னை ஃபாலோ பண்ணவும் தேவையில்லை. ஸோ உன்னோட ஒர்க்கை நீ பாரு, நான் உன்னை எக்ஸாமின் பண்ணவெல்லாம் இனிமேல் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்யூ டாக்டர். இப்போது இவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடலாமா, இன்ஃபார்ம் பண்ணணும்ல, இவங்களோட டீட்டெயில் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட டீட்டெயிலா, இவளோட மொத்த ஹிஸ்டரியும் நானே சொல்கிறேன், ஆனால் முதல்ல இவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், புரியுதா அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, இப்போ அவர் பார்த்திங்கன்னா தடவை நான் இவளை எப்படி பார்த்தேன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, 5 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறாரு. 5 வருஷமா? 5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க கேட்பாரா. 5 வருஷத்துலேருந்து என்னை பிடிச்ச தொல்லை, இன்னும் என்னை விடலை. கடவுளே, நான் விடணும்னு நினைக்கல, விடவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதோ பேச, டாக்டர் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாரு. அப்போ அவரும், இவளை நான் தடவை பார்க்கும்போது இதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு வந்தாங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அப்போ தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்தேன். இப்போ நீ எப்படி புதுசாக வந்தியோ அந்த மாதிரி தான் அப்போதைக்கு எனக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் புதுசு. நான் உன்னை வந்துட்டு எப்படி எக்ஸாமின் பண்ணணும்னு நினச்சிடும், அந்த மாதிரி இங்கேருந்த இன்னொரு டாக்டர் வந்துட்டு நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க நான் ஒரு தடவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு வரும்போது இவளை நான் தான் அட்டன் பண்ணேன். என்னன்னே தெரியல, பார்த்திங்கன்னா நல்லா படுத்துட்டு இருந்தா. என்னவாயிருக்கும், ஏன் இப்படி கிடக்குறான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்தா இருந்த இந்த மாதிரி வாயில் நிறையா வந்துடுச்சு. எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, எதனால் இந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் வந்திருப்பாங்களே, கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களே, அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கே தெரியல. இந்த பொண்ணு ரோட்டில் மயங்கி கிடந்தா, தட்டி பார்த்தோம், பேச்சு முச்சே இல்லை, ஸோ அதனால தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திடீர்னு இவளோட வாயிலேருந்து நிறையா வர, இவளுக்கு நான் பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன். கடைசியாக பார்த்தா இவளை ஒரு பாம்பு கடிச்ச தடம் வந்துட்டு இவளோட கையில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இவளுக்கு ஒரு பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நானும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் என்ன பாம்புன்னு தெரிஞ்சா
ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இவளுக்கு மயக்கம் தெளிதான்னு பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி தூங்கக்கூடாதுல்ல, மயக்கமாகக்கூடாது, விஷம் சீக்கிரம் ஏறின்னு சொல்லிட்டு இவளை கண்ணை தட்டி அப்படி இப்படி பண்ணி நான் எழுப்பிட்டேன். இவ்வளோ கண்ணை முழிச்சா. அதுக்கப்புறம் நான் கடிச்ச பாம்பு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, இவள் டக்குன்னு என்னோடய ஷர்ட்டு காலரை பிடிச்சி டாக்டர் அண்ணி அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எப்படி ஷாக்காக கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரோட ஷர்ட்டு காலர் இழுத்து பிடிச்சிட்டு டாக்டர் அண்ணி அப்படின்னு கேட்குறீங்க. நான் டாக்டர் தான் உங்களை காப்பாற்றிடுவேன் அப்படின்பாரா. ஹேயோ லூசாயா நீ, என்னை எதுக்குடா நீ காப்பாற்றணும், ஐயோ என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரி சத்தம் போடாத, ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏற்றிக்காத, விஷம் சீக்கிரம் ஏறிடும் அப்படின்னு சொல்ல ஓ அப்போ பயப்பட்டா பயந்தா ப்ரெஷர் ஏறுமா, அப்போ ஏறட்டும், ப்ரெஷர் ஏறிச்சுன்னா விஷம் ஏறிடும், அப்போ நான் சீக்கிரம் செத்துருவனா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அதனால தான் சொல்கிறேன் கத்தாத அப்படிங்கிறாரு. அவர் சொன்னால் அடுத்த செகண்டுக்கு ஹாஸ்பிட்டலில் இப்படி செல ஓடுற அளவுக்கு ஆன்னு கத்திட்டு இருந்திருப்பீங்க. எல்லா பேஷண்ட்டும் எல்லா விசிட்டரும் சொல்லிட்டு எல்லா நர்ஸ் டாக்டர்னு எல்லாரும் இங்கே தான் வந்து நின்று இருந்திருப்பாங்க. அந்த அன்னைக்கு இவருக்கு செம்ம தலைவலி ஆகிருக்கும். வாழ்வா சாவா போராட்டம் உங்களுக்கு இல்லை, அவருக்கு தான். இது அப்படியே இப்போது சொல்லி முடிக்கிறாரு. யுங்கினா என்ன சார், என்ன விதமான பொண்ணுவா, எதுக்கு அப்படி கத்துனாங்க, பயத்தில் தானா அப்படின்னு கேட்க, அவள் கத்துனது பயத்தில் இல்லை, சாகிறதுக்காக அப்படிங்கிறாரு. வாட் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி ஷாக்காக கேட்க, இது என்ன ஷாக் ஆகுற, ஒன்று தானே சொல்லியிருக்கேன், 5 வருஷமாக என்னை எவ்வளோ தலை பண்ணியிருக்கா தெரியுமா, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் போக போக சொல்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, ஓகே சார் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு யூங்கி கேட்குறாரு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா என்னாச்சா, இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்த்து அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு அப்படிங்க. ஒரே நாளில் 2 பேர்த்த பாம்பு கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இதில் சோகம் என்னென்னா அந்த பாம்பு இந்த பொண்ணை கடிச்ச அதே பாம்பு தான் அந்த பொண்ணையும் கடிச்சிருக்கு. ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரே பாம்பு தாங்கிறதுனால சிம்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த பாம்பு தான் கடிச்சதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா. அது எப்படி சார் 2 பேர்த்தையும் ஒரே பாம்பு கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யூங்கி. எப்படி கடிச்சிருக்குன்னா இந்த பொண்ணோட பக்கத்து வீட்டில் இருந்த பொண்ணுக்கு தான் இன்னொரு பாம்பு கடிச்சிருக்கு. அது இன்னொரு பாம்பு கிடையாது, அதே பாம்பு தான் அப்படிங்க. ஓ பக்கத்து வீடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதை யோசிச்சுட்ருக்க. ரொம்ப யோசிக்காத, அந்த பாம்பு எப்படி வந்துச்சுன்னு தானே யோசிக்கிற. அந்த பாம்பை இந்த மேடம் தான் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுவும் மலைவாழ் மக்கள்கிட்ட போயிட்டு பல்லு பிடுங்காத பாம்பு வேணும்னு சொல்லி, அதுவும் பார்த்தா கொண்டு வந்து இவளோட வீட்டில் விடணுமா. ஜன்னல் கதவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு இவ பார்த்தீங்கன்னா வேணுக்கூட அந்த பாம்பு கிட்ட கடி வாங்கியிருக்கா. ஸோ கடி வாங்கிட்டு இவ எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வாங்கிட்டா. ஆனால் அந்த பாம்பு ஒரு சின்ன ஹோல் வழியாக பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணும் சேர்ந்து கடி வாங்கியிருக்கு. இவனால் 2 உசுறு என்றைக்குமே ஊசலாடும். இவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவள் பின்னாடியே இன்னொரு பிரச்சனை சேர்ந்து வரும் அப்படிங்கிறாரு. ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, சாகிறதுக்கு ஏன் இவ்வளோ ஆசைப்படுறா அப்படின்னு கேட்க, அதான் எனக்கும் தெரியல, நானும் பல வருஷமாக கேட்குறேன், அதை மட்டும் சொல்ல மாட்டேறா. சாகணும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனையோடு வருவா. என்னால் இவளை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பாவமாகவும் இருக்குது, ரொம்ப கோவமாகவும் இருக்குது. சரி பார்த்துக்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ யூங்கி பார்த்தீங்கன்னா உங்களையே பார்த்துட்ருக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்துலேயே இருக்கீங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்ச நேரம் ஆகுது. அப்போ யூங்கி அந்த டாக்டரை தேடி போகும்போது அவர் எங்கேயும் கிளம்பி போயிட்டுருக்காரு. டாக்டர் எங்கே கிளம்புறீங்க டியூட்டி நேரத்தில் அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னேன்ல இவன் ஹாஸ்பிட்டல் வந்தாலே இன்னொரு பிரச்சனை யாருக்காவது வந்திருக்கோன்னு. ஸோ திருப்ப யாரும் ஹாஸ்பிட்டல் வரலன்னா கண்டிப்பாக கூட இருந்தவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த டிரைவர் பையன் இருக்கா இல்லையா, அவனை காப்பாற்றுறதுக்கு தான். ஏன்னா தூக்கிட்டு வந்தவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டிரைவரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளேருந்து வந்தார், அவங்கள பார்த்திங்கன்னா போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இந்த டாக்டருக்கு தான் எல்லா விஷயம் தெரியுமே. ஸோ அங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி அந்த பையன் சொல்கிறது உண்மைதான், நம்புங்க, அந்த பொண்ணுக்கு 5 வருஷமாக நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஸோ அவங்க கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்காங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த பையனை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த பையனை விட வச்சு படக்குன்னு காலையே விழுந்து கும்பிட்டு போகிறான். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் சொன்னால் யாருமே நம்பவே இல்லை, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போகிறான். இவங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் வேடாக இருக்குது. எவளாவது பாம்பை காசு கொடுத்து வாங்கி தன்னைத்தானே கடிக்க வைப்பாளா, எவளாவது தன்னைத்தானே கட்டி வச்சுக்கிட்டு சாகணும்னு நினைப்பாளா, எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி சாகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது க்யூரியாசிட்டியாக இருக்குது. இப்போ அப்படியே தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்களோட வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு, உனக்கு வாழ்கிறதுக்கும் துப்பு இல்லை, சாகிறதுக்கும் வக்கு இல்லை, நீ என்னத்துக்கு தான் இந்த உலகத்தில் பிறந்த, உன்னோட பிறப்புக்கு எதனாவது ஒரு ரீசன் இருக்கா, எதுவுமே கிடையாது, எதுக்காக வாழ்கிற,
என்ன பண்ணுவ? எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் இவங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட அம்மா அப்பா கிட்ட அவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணுச்சுமா, என்ன காரணம்னே தெரியல. ஆனால் 5 வருஷமா அவளும் சாகணும் சாகணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அவள் சாகவே இல்லை. ஒவ்வொரு டைமும் யாராச்சும் ஒருத்தர் அவளை காப்பாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்ல, ஏன்டா அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாட்டி தாத்தாலாம் கேட்க, அதான் எனக்கும் தெரியல, நானும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கல, பார்த்தா கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் போயிடுது. அவரும் அவரோட வேலையை அழகாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படியே வீட்டை விட ஒரு மாதிரி அடைஞ்சு போய் கிடக்குறீங்க. உங்களுக்கு வெளியே போகவும் பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி சாப்பிடாம கிடந்தா செத்து போயிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடே எல்லாமே கடந்து பார்க்குறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன மயக்கம் கூட வரல. டே கடவுளே, நீ என்ன நான் மனுஷனாக பிறந்தனா இல்லை நீ என்னை ஏதாவது இரும்பில் அடித்து செஞ்சு வச்சிட்டியா? சோறை திங்களனா கூட சாக வர மாட்டேங்குது. பச்சை தண்ணி கூட அப்போ இனிமேல் தண்ணியும் குடிக்கக்கூடாது. தண்ணி குடித்தா உயிர் வாழ முடியும். ஸோ இனிமேல் சோறு தண்ணி எது இல்லாமல் சாகணும்னு சொல்லிட்டு தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தண்ணி வரும் இல்லையா, ஒரு அவசரத்தில் கூட நீங்கள் தண்ணி குடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலேயே போயிட்டு அந்த கேட் வால் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதமே வீட்டுக்குள்ள கிடக்குறீங்க. ஆனாலும் ஒரு சின்ன மயக்கம் கூட வரல. எரிச்சலாக இருக்குது. என்னது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சியாக நீங்கள் ஃபோன் எடுத்து அப்படியே வீடியோ பார்த்துட்டுக்க. ஸோ அப்படி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அந்த ஃபோன் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே இதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் இந்த டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஈவினிங் டைம் தான் ஒரு பிரிட்ஜ் ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்கியும் வந்துட்டு அந்த அன்னைக்கு அவருக்கு வீக் ஆஃபு. ஸோ அவரோட தாத்தா கூட சும்மா வாக்கிங் மாதிரி வந்திருப்பார். அப்போது நீங்கள் அவருக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்க, இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் தாத்தா கிட்டே பேசிகிட்டே வந்துட்டுருக்காரு. உங்களை கவனிக்கல. கரெக்டாக நீங்கள் அவர் பக்கத்தில் போகும்போது சடனாக ஒரு கும்பல் எங்கேயோ இருந்து வந்து உங்களை அப்படியே கடத்திட்டு போகிறாங்க. நீங்கள் தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. யாரா நீங்கன்னு கேட்க, அவனுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறானுங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் தான் இருக்குது. கரெக்டு தான்டா, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டுக்கு அவன் கத்தி எடுக்கிறான். ஸோ கத்தி எடுத்து அப்படியே உங்கள் வயிற்றுலேயே குத்திடுறான். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வயிற்று குனிஞ்சு பார்க்குறீங்க. கத்தி உள்ள சொருகி எடுத்துட்டான். இதை பார்த்தீங்கன்னா யூங்கியோட தாத்தா பார்த்துருவாரு. யூங்கியா அங்கே பாருன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு சத்தம் போட, யூங்கி பார்த்தீங்கன்னா அதை பார்த்ததுமே நீங்கள் அப்படியே ஓடி வராரு. இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே உங்களை தாங்கி பிடிச்சிக்கிறாரு. அவனுங்கெல்லாம் குத்திட்டு ஓடிடுறானுங்க. நீங்கள் அப்படியே பொத்துன்னு அவரோட மடியிலே விழுகுறீங்க. அவரும் ஏய் ஏய் கண்ணமொழி அப்படின்னு சொல்லிட்டு சத்தா உன் ஷர்ட்டை கழட்டு அப்படிங்கிறாரு. எதுக்குடா அப்படின்னு கேட்க, ஸ்வெட்டர் கழட்டிட்டு அதுக்குள்ளே போட்டுக்க ஷர்ட்டை கழட்டு, சீக்கிரம் கழட்டு அப்படின்னு சொல்ல அவரும் அந்த ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறாரு. அதை பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் வச்சு அவர் கட்டிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வயிற்று பிடிச்சிட்டு அரைக்கண்ணில் முழிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போது இவங்கியும் ஒன்றும் இல்லை கண்ணை தரேன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை அப்படியே தட்டிக்கிட்டே இருக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட்டாக இருக்கும். அப்படியே அதை கொண்டு போய்ட்டு அவரோட கன்னத்தில் வச்சுட்டு ரொம்ப ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ண முடியறீங்க. அவர் எப்படி விடுவார்? அவர் அப்படியே தூக்கிட்டு ஓடுறாரு. கை காலெலாம் நடுங்குது. இவர் ஓடுற ஃபாஸ்ட்டுக்கு தாத்தாவும் ஓடி வராரு பாவம். அப்படியே 2 பேரும் உங்களை தூக்கிட்டு ஓடி வராங்க. தாத்தாவும் நிறையா கேபு நிறுத்துங்கன்னு சொன்னால் எவனும் நிறுத்த மாட்டேங்கிறான். இந்த மாதிரி கேஸெல்லாம் எவனும் நிறுத்தி கூட்டிகிட்டு போக மாட்டானுங்க அவ்வளோ சீக்கிரமாக. அதனாலேயே யாருமே நிறுத்தலை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே தூக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. ஸோ இவங்க இந்த மாதிரி இவங்களை தூக்கிட்டு ஓடி வரும்போது அந்த டாக்டரும் ஷிஃப்ட்டு முடிஞ்சு போகிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் தான் வீக் ஆஃபு. ஸோ அவர் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு போகும்போது கரெக்டாக இவரும் டாக்டர் அப்படின்னு சொல்லி கத்த, இவங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கையில் நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு 4-5 ரவுடி பசங்களை குத்திட்டாங்க, முதல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ட்ரக்சர் கொண்டு வர சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் இது பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கிடையாது. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே மயக்கத்திலே கிடக்குறீங்க. அப்போது ஒரு வழியாக ஸ்டிச்சிங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, பழிச்சிருவாள்ல, ரொம்ப அதிகமாக குத்தலை, நல்ல வேலை, ஒரு தடவை குத்தும்போதே நான் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்கே குத்துனாங்க, எந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. அது ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் தான் அப்படின்னு யூங்கி சொல்லுவாரா. ரொம்ப நல்ல வேலை பண்ணேன், நல்ல வேலை கூட்டிகிட்டு வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆனால் ஏன் இவளுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஆக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அவங்க மேலே கான்சனாக இருக்குது. அப்படியே உங்கள் தலையை ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்டு, இங்கே அவள் கூடயே இரு, அவளை பார்த்துக்கோ, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் இந்த டைமாவது அவளோட பேரண்ட்டுக்கு சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னால், அவளோட பேரண்ட்ஸை பற்றி அவள் எதுவுமே சொல்லது கிடையாது. அவள் சொன்னால் தானே, இவளை பற்றின டீட்டெயில் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் யாருக்கிட்டே எதுவும் சொல்ல முடியல, தகவலும் கொடுக்க முடியல.
சரி நீ அவளை பார்த்துக்கோ, எனக்கு டியூட்டி முடிஞ்சு இது நான் தான் கால் பண்ணேன், என்னோட பொண்ணு வேறு வீட்டில் வெயிட் பண்ணிருப்பா, ஸோ நான் போகணும், அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. ஸோ இவங்கியும் அவரோட தாத்தாவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி முழுக்க விடிய விடிய உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லை கண்ணில் அப்படி முழிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா எதனாவது பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது, டக்குன்னு கண்ணை முழிச்சா என்ன ஏதுன்னு கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை ராத்திரி ஃபுல்லாக. விடியுது அப்படியே. இப்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாயிட்டு அப்படியே உங்கள் பெட்டு மேலே உங்கள் கைக்கு பக்கத்துலேயே சாஞ்சி தூங்கியிருப்பார், அதுவும் அசந்து தூங்கியிருப்பார், அவராக தூங்கலை. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிடக்குறாரு. நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. கண்ணை திறந்து பார்த்தா வழக்கம் போல் அந்த டாக்டர் தான் நிற்பார். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு டாக்டர் காணோம். அதுக்கு பதிலாக உங்கள் கைக்கு வந்துட்டு இவங்களோட தலை தான் தென்படுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு 2 கை தடவி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாத்தா ஒரு பக்கம் இவங்கி. அப்போ அப்படியே மெதுவாக எந்திரிக்க பார்க்குறீங்க. எந்திரிக்க பார்க்கும்போது வயிறு வேறு வலிக்குது. இப்போது வயிறு ரொம்ப வலியாக இருக்கிறனால மறுபடியும் அப்படியே படுத்து கண்ணை முடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கண்ணை மூணு அடுத்த செகண்ட் இவங்க 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு தாத்தா பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷும் வாங்கிட்டு வரேன், நீ கொஞ்சம் போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு வா, இப்படி தூங்கிட்டு இருக்காது, அந்த பொண்ணு எந்திரிச்சா பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வெளியே போவாங்க. அப்போ கரெக்டாக அந்த டாக்டர் இருக்கார்ல அவர் உள்ளே வராரு. அப்போது ஓகே டாக்டர், நல்ல வேலை வந்தீங்க, கொஞ்ச நேரம் பார்த்துக்குங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறோம் முடியலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போக அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் நல்லா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கா, போதும் கண்ணை தர அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை திறக்கிறீங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, எவ்வளோ பணம் கொடுத்த அப்படின்னு கேட்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பணமா, யாருக்கு, எதுக்கு, என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்க. மயன், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ தானே அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை நீயே கொலை பண்ண சொல்லி ஃபோட்டோ அனுப்பியிருக்க, உண்மை சொல்லு, அவனுங்க எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா, அன்னைக்கு யூங்கி மட்டும் இல்லைனா செத்துருப்படி அப்படிங்கிறாரு. எது, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அப்போது அந்த டாக்டர் தான் காரணமாக நான் பொழைச்சதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க ஆமாம், இந்த மாதிரி திரும்ப பண்ணிட்டு இருக்காத, உன்னால் எத்தனை பேர்த்துக்கு பிரச்சனை தெரியுமா, இந்த மாதிரி பண்ணாத தயவு செஞ்சு, அதுவும் இல்லாமல் நீ அவனுங்களுக்கு பணமும் கொடுக்க முடியாது, உன்கிட்ட காசே இல்லைல்ல, எப்படி இப்போ பணம் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் நான் என்ன பண்ணட்டும், எப்படி இருந்தாலும் அவனுங்க என்னை கொன்னதுக்கப்புறமா ஃபோன் பண்ணினவங்ககிட்ட வந்துட்டு பணம் கேட்பாங்க, ஸோ நான் தான் செத்து போயிருப்பேனே, யார்கிட்ட பணம் கேட்பாங்க, ஃப்ரீயாக செத்து போயிடலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருக்க. கண்டிப்பாக சொல்கிறேன் வயன், இந்த மாதிரி பண்ணாத, இவ்வளோ டைம் 5 வருஷமாக நீயும் சாக ட்ரை பண்ணுற புரியுதா, ஆனால் உனக்கு அது சாவே வரலங்கும்போது புரிஞ்சுக்கோ, உன்னோட லைஃபுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, உன்னை பற்றின டீட்டெயில் எதுவுமே நீ சொல்லனாலுமே உன் லைஃப்பில் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் நீ பிறந்திருக்கன்னு நினச்சி வாழ ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு கேட்க காதில் வேறு ஏதோ ஈக்கத்துற மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லிட்டு காதை குறைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி ரெஸ்டடு வரேன் அப்படின்ட்டு போயிடுவார். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஐயோயோ வலிக்குதே, வலிக்காமல் கொண்டுடுங்கடான்னு சொன்ன பாவத்துக்கு இப்படி குத்தியாடா கொள்ளுவீங்க, இவன் ஒரு சொருகும் போது நான் பயத்துலேயே பாதி செத்துட்டேன்டா, எப்பா சொல்லிட்டாவது பண்ணியிருக்கலாம்ல, நாங்கள் கத்தியில் குத்தி தான் கொள்ளுவோன்னு, நான் வேறு ஏதாவது சொல்லியிருந்திருப்பேன், பைத்தியக்காரனுங்க, இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னால் அசைய கூட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறீங்க. தூங்கலை, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு தான் படுத்துருக்கீங்க. அப்போ வெளியே போன இவங்கியோ அவரோட தாத்தாவும் வந்து உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பீங்களா, அதாவது மயக்கத்தில் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு பாவம்ல இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக உங்களுக்கு அவங்கள 2 பேர்த்தோட தலையும் லைட்டாக ஒரு மாதிரி படுற மாதிரி இருக்குது. என்னது கையில் எதுவும் தென்படுதுன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா இவங்க 2 பேரும் திரும்ப அப்படியே உங்களோட பெட்டில் அப்படியே தலையை சாய்ச்சி படுத்துட்ருக்காங்க. நைட்டு தூங்காதனால இப்போ ரொம்ப தூக்கம் வருது போல். அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஓ அப்போ நீங்கள் 2 பேர்த்த என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததா, உங்களால் நான் இப்போ கடங்காரி ஆகிட்டேன், உங்களை சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட தலைமுடி அப்படியே நல்லா பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் தலைமுடியை பிடிக்கவும் வப்புன்னு பிடிப்பீங்களா, 2 பேருக்கும் ஷாக்கு, பயந்துடுறாங்க. பயந்து பார்க்கும்போது நீங்கள் 2 பேர்த்த முடியை பிடிச்சி ஆட்டாட்டு நாட்டிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சுன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தாத்தாவை பக்கத்தில் இழுத்து கிளவா அறிவு இருக்கா இல்லையா, சோறு தான் திங்கிற, ரோட்டில் 1008 பேருக்கு 1009 பிரச்சனை வரும், நீ எதுக்கு குறுக்க வர, உன்னை நான் என்னை காப்பாற்ற சொல்லி கேட்டனா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அப்படியே தள்ளி விட்டுருவீங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா போய் செவுத்துல அடித்து விழுந்துருவார். யூங்கிக்கெல்லாம் செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படியே உங்களை பேனு பார்த்துட்ருக்க நீங்கள் அடுத்த யூங்கியை பிடிச்சிருப்பீங்களா, அந்த கை அப்படி உங்கள் பக்கத்தில் இருக்க, அவர் உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடா டே டாக்டரு, உங்ககிட்ட கேட்டேனா, நான் ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே விழுந்த போதே செத்துட்டேன்டா, எனக்கு நல்லா தெரியும் நான் செத்துட்டேன், இன்னும் ஒரு 10
நிமிஷம் விட்டுருந்தீன்னா நான் நிம்மதியாக செத்துருப்பேன், வலியே இல்லாமல் செத்தேன் தெரியுமா. ஆனால் உன்னால தான்டா இன்றைக்கி நான் கத்தி குத்துப்பட்டு வந்திருக்கேன், அதுவும் முழுசாக சாகக்கூட இல்லை, எப்படி வலிக்க தெரியுமா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எங்கள் கத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிசர் தான் இருக்குது, உங்களுக்கு அந்த கட்டெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சிசர் தான் நூல் துணி, அது என்னமோ கட்டு போடுற துணி இருக்குல்ல, அதை கட்டிட்டு கட் பண்ணுறது கத்திரிக்கோள். ஓகே, கத்திரிக்கோளுக்கு. ஸோ அதை எடுக்கிறீங்க, டப்புனு ஒரு மாதிரி வப்புன்னு அதை எடுக்க அவர் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. என்ன பார்க்குற, எனக்கு வலிக்கிற வலி உனக்கு வலிக்கணும்ல, அனுபவின்னு சொல்லிட்டு அப்படியே குத்துறதுக்கு கையை ஓங்குறீங்க. நல்ல வேலை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் டாக்டர் வந்து பிடிச்சிட்டு வயன் என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்கோளை பிடுங்கி எறிகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இதுக்காக என்னை இப்படி காப்பாற்றிட்டே இருக்கிறீங்க. நானும் 5 வருஷமாக சாகணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். வேறு ஊருக்கு போய் செத்தாலும் திரும்ப இதே ஹாஸ்பிட்டலில் எதுக்கு கொண்டு வந்து போடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கவும் வயலில் தையல் போட்டிருப்பாங்கள்ல, ஒரு மாதிரி ரத்தம் கசியுது. அப்போ இவங்க அதை பார்த்துட்டு டாக்டர் ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்ல அவளை முதல்ல அமைதி பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி எந்திரிச்சு ஆட ஆரம்பிக்க உங்களை பிடிச்சபடி தூக்கி மறுபடியும் பெட்டில் போட்டு அவங்க உங்களுக்கு மயக்க ஊசி போட்டுறாங்க. ஸோ நீங்கள் மயங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மயக்கத்திலே வச்சுருக்காங்க ஒரு வாரத்துக்கு. அந்த கட்டு, அதாவது அந்த வலி ஃபுல்லாக சரியாயிட்டு அந்த காயம் ஆடுற வரைக்குமே மயக்கத்திலே கிடக்கட்டும், அவள் இல்லைனா திரும்ப எதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்களை மயக்கத்திலே வச்சுருக்காங்க. இப்போது அப்படியே தான் ஒரு வாரம் ஆகுது. இவங்க பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்திருப்பார். இப்போ அவருக்கு நைட் டியூட்டி. ஸோ ரவுண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே உங்களோட ரூம் பக்கமும் வராரு. ஸோ உங்களை தான் பார்த்துக்க யாருமே இல்லைல்ல, அவர் தான் அப்பப்போ வந்து பார்த்துக்குவார். நீங்கள் மயக்கத்திலே தான் இருப்பீங்க. அப்போது அவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே மயக்கத்தில் ஒரு மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்க. என்ன தோணுச்சோ தெரியல, உங்களோட ஃபோர் ஹெட் இருக்கும்ல, ஸோ அந்த தலைமுடி அப்படியே ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்டு, அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் நீ இவ்வளோ டைம் சாகணும்னு நினைக்கிற, நீ யார், எதுக்காக சாகணும்னு நினைக்கிற, எதனாவது பிரச்சனைனா சொல்கிறது கூடவா யாரும் இல்லை, அப்படி யாரும் இல்லைன்னு தோணுச்சுன்னா என்கிட்டயாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு மயக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட. இப்போது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை முழிப்பீங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவங்க தான் உங்களோட பெட்டில் அப்படியே படுத்துட்ருப்பாரு. லைக் உட்காந்துக்கிட்டு இந்த பெட்டில் தலை வச்சு தூங்குவாங்கள்ல, அந்த மாதிரி தூங்கிட்டுருக்க. நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து கையில் படுறாரு அவரும். அப்படியே அவரோட முடியெல்லாம் கைக்கு படுது. நீங்கள் ஒரு மாதிரி கையை அசைக்க டக்குன்னு எந்திரிச்சுப்பார். எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் கண்ணை முழிச்சிருக்கீங்க. ஏய் ஓகேவா, வயன் உனக்கு இப்போ ஓகே தானே, எப்படி இருக்குது, பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களால் ஒழுங்காக கண்ணை முழிச்சு பார்க்க முடியல, பேச முடியல. ஒரு வாரமாக மயக்க ஊசி போட்டு வச்சுருந்தங்காட்டிக்கும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மெதுவாக மூடி திறக்கிறீங்க. அவரும் ரொம்ப நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், ஓகேவா, நல்லா ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன், கண்ணை மூடி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையே பார்த்தீங்கன்னா தடவி கொடுக்குறாரு. உங்களுக்கு இது புதுசாக இருக்குது, எப்போயும் இந்த டாக்டர் பண்ணுறது தான். அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அப்படி தான் நடந்துப்பார். ஸோ இவர் பண்ணும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவர் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க கண்ணை மூடன்னு சொன்னேன், கண்ணை முடிக்கோ அப்படிங்கிறாரு. இப்போது இவர் இந்த மாதிரி பேசவும் உங்களால் எதிர்த்து பேச முடியல. கோபம் வந்தாலுமே உங்களுக்கு அவரை பேசணும்னு தோணலை. அப்படியே அமைதியாக கண்ணை முடிக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் அந்த டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் பார்த்தீங்கன்னா திரும்ப அவருக்கு நைட் டியூட்டி தானே, ஸோ மார்னிங் போயிருப்பார். இந்த டாக்டர் தான் உங்களை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பார். அடுத்து நைட் டியூட்டிக்கு அவர் தான் வராரு. ஸோ இவங்க வந்ததுமே அவங்கள தான் வந்து பார்க்குறாரு. என்ன முழிச்சிட்டு தான் இருக்கியா, பரவாயில்ல, எங்கே தூங்கிட்டு இருப்பியோன்னு நினச்சேன், சரி ஓகே எந்திரி அப்படின்னு சொல்ல அப்படிங்கிறீங்க. அட எந்திரி, உனக்கு இப்போ வலியெல்லாம் இருக்காது, அப்படியே வலி இருந்தாலுமே எத்தனை நாளைக்கு படிச்சுட்டே இருக்க முடியும், ஸோ ரொம்ப பேக் பெயினாக இருக்கும், எந்திரி, என்னை பிடிச்ச அப்படின்னு நட அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுக்கு என்னை காப்பாற்றின அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. சொல்லு, எதுக்கு என்னை காப்பாற்றின, என்னை பற்றி டாக்டர் எல்லாமே அன்றைக்கி சொல்லியிருப்பார்ல, தெரிஞ்சும் நீ எதுக்கு என்னை காப்பாற்றின அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏய் உங்ககிட்ட இப்போ நான் என்ன சொன்னேன், எந்திரிச்சு என்னை பிடிச்சிக்கோ நடன்னு தானே சொன்னேன், வேறு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல 1008 கேள்வி கேட்குறீங்க, எதுக்குமே பதில் இல்லை. உங்களை அப்படியே பிடிச்சி அப்படியே நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே நடக்கிறீங்க. இப்போது கொஞ்சம் தூரம் வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களை அப்படியே திரும்ப பெட்டில் கொண்டு வந்து அப்படியே உட்காரு அப்படிங்கிறாரு. அந்த பெட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்ல, உங்களால் ஏறி உட்கார முடியல. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எப்படி ஏறுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக உங்களை தூக்கி படுக்க வச்சுருவார். அப்படியே அவர் உங்களை அப்படி படுக்க வைக்கும்போது அவரோட ஃபேஸ் உங்களுக்கு ஃபேஸ்க்கு பக்கத்தில் இருக்குமா, அப்படியே நீங்கள் அமைதியாக பார்க்க, உன்னால் முடியலண்ணா வாய் திறந்து கேட்கணும், அப்போ தான் பண்ண முடியும், சரியா, சரி அப்படியே இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு வராரு. ஸோ ரிட்டன் வரும்போது
அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை மாதிரி சுற்றி விட்டாங்கன்னா உட்கார மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, பல்லு விலைக்கு ஒரு வாரம் ஆச்சு, காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் அப்ளை பண்ணி கொண்டு வந்து உங்கள் வாய்க்கிட்ட வச்சுட்டு நிற்க, நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன இந்தா காட்டு, உன்னால் விளக்க முடியுமா இல்லை நானே விளக்கி விடவா? வேணா நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு அவரே பல்லு விளக்கி விடுறாரு. நீங்கள் அப்படியே மட்டும் காட்டிட்டு இருக்கிறீங்க. துப்புறது கூட பார்த்தீங்கன்னா அவர் டப்பா கொண்டு வந்து இதிலே துப்பு நான் கொண்டு போய் ஊற்றிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து அட்மிட் ஆக மாட்டீங்க, வந்தது அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் போயிடுவீங்க. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது. அப்போது இதெல்லாம் இவர் தான் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்பவும் கேட்குறீங்க வாயில் பேஸ்ட்டை வச்சுக்கிட்டே, எதுக்கு நீ என்னை காப்பாற்றின, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா முழுங்கிடுறீங்க. அது முழுங்குனா எப்படி இருக்கும், கொமட்டிக்கிட்டு வரும்ல, அதை முழுங்கினா அடுத்த செகண்டுக்கு வாக்குவான்னு கேட்டு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு தான் வாயில் பேஸ்ட் வச்சுட்டு பேசக்கூடாதுங்கிறது. நல்லா துப்பு, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்க நீங்கள் கொப்பளிச்சு துப்பிட்டு இருப்பீங்க. ஃபைனலாக பலெல்லாம் விலைக்கு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகேவா, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லுவாரா. என்ன தான் பண்ண போகிற? எதுக்கு என்னை காப்பாற்றினேன்னு கேட்டால் பதில் பேசுறியா? நீ பாட்டுக்கு ஏதோ ஆய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, நீ எங்கேருந்து போ, நான் எங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்த்தா எந்திரிக்க முடியல. அவர் அப்படியே நீயா நினச்சாலும் எந்திரிக்க முடியாது, அமைதியாக பாடு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி வயிற்று பிடிச்சிக்கிட்டே இருக்க, பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குவாரா. இல்லையே, எனக்கு ஒன்றும் பசிக்கல, வயிறு வலிக்குது, நல்லா குத்திட்டான் பரதேசி நாய், அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வெளியே போனால் அவன் தான் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிறாரு. ஏன் நான் என்ன பண்ண அவனை அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏண்டி அவனுக்கே ஃபோன் பண்ணி உன் ஃபோட்டோவே அனுப்பி நீ அவளை கொண்டுட்டு வந்து சொல்லு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவனும் உன்னை வந்து குத்திட்டு போய் பணம் கேட்கறதுக்கு எங்கே போவான்? உண்மை சொல்லு, இந்த மாதிரியெல்லாம் எவனாவது பண்ணுவாங்களா? இப்போ அவன் உன்னை தான் வலை வீசி தேடிட்டு இருக்கிறான். ஒரு வேலை நீ விசிலாட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வையன், நிஜமாவே பரலோகம் அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படின்னா திரும்ப நான் அவன் கண்ணு முன்னாடி சும்மா போனால் போதும் அவனே என்னை கொண்டுடுவான், அதானே சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டாரு. வாயிலே ஓங்கி ஒரு அடி கொடுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே வாய் பிடிச்சிக்கிட்டு என்ன நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அதாவது இப்படின்னு சைடு திரும்பி பார்ப்போம், அந்த மாதிரி பார்த்தா திடீர்னு யாரோ வந்து நிற்கிறாங்க. யாரா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா, வாமா சீக்கிரம் வா, அவளுக்கு முன்னே பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், கொண்டு போய் கொடு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரவுண்ட்ஸ் இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. அப்போது இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டவல் இருக்குல்ல, ஸோ அந்த டவல் எடுத்துகிட்டு வந்து அப்படி உங்களுக்கு டவல் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க வாய் போட்டு தேய்க்கிறாங்க அந்த துண்டில். இருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களோட அம்மா தான், சத்தம் போடாத, ஒரு வாரம் குளிச்சிருக்க மாட்டேன், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பிசு நசன்னு இல்லை, இரு நான் உனக்கு டவல் பாத் கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே, இங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு கூட இல்லை, இங்கே பாருங்கள் என்ன எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணுறீங்க, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்கள் உங்ககிட்ட பணமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு டவல் பாத்தெல்லாம் பண்ணி விடுறாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டி இவங்களோட அம்மா கிட்ட முடிஞ்சாடி அப்படின்னு கேட்குது. முடிஞ்சது அப்படின்னு சொல்லவும் அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது அவரோட பாட்டி பார்த்தீங்கன்னா, சரி டேய் அந்த சாப்பாட்டை இட்லி தானே கொண்டு வந்தோம், அந்த இட்லியை எடுத்து தட்டில் போட்டு கொடுப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இவங்களோட அப்பா வந்துட்டு அதை பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதை வாங்கி பாட்டி பார்த்தீங்கன்னா ஆக்காட்டு அப்படிங்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. என்ன முழிக்கிற, ஆக்காட்டு அப்படின்னு சொல்லுமா. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, என்கிட்ட இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, ஐயோ என்னை விட்டுருங்க சாமி, இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் காசு கொடுன்னு வச்சிருச்சிங்கன்னா என்னால் முடியாது, 10 பைசா சத்தியமாக இல்லை உங்கள் மேலே சத்தியம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச வாயில் அப்படி இட்லி வச்சு துணிச்சிடுவாங்க. நீங்களும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் மென்னுக்கிட்டே பேச, இங்கே பாரு வயசு பிள்ளை ஒழுங்காக சாப்பிட்ணும், எப்படி இருக்க பாரு இப்படி மெலிஞ்சு போயிட்டு, இந்தா நல்லா சாப்பிடு, நல்லா சத்து வேணும், சாப்பிட்டாதான் அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல. யாருடா இந்த லூசு குடும்பம், மொத்த குடும்பம் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது அப்படின்ட்டு பாட்டி
ஒரு வேளை நீங்கள் வார்டு மாற்றி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு வார்டுக்கு போக வேண்டியதுக்கு பதிலாக இந்த வார்டுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தப்பான ஆளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் கரெக்டாக தாம்மா வந்திருக்கோன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஐயோ கிழவா நீயா, நீ 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 இது நீ தானே அன்றைக்கி என்னை காப்பாற்றுக்கு வந்தோ அப்படின்னு சொல்லி பேச, அப்போது இவங்களோட அம்மா வந்துட்டு வயசானவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும், புரியுதா? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு மண்டையிலேருந்து அங்குன்னு கொட்டுறாங்க. ஆ என்னடா நடக்குதுங்க, யாரா நீங்கள்லாம், எதுக்கு யார் திடீர்னு என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? கடவுளே நான் என்ன தான் பண்ணுவேன், இந்த சைக்கோ குடும்பத்துக்கிட்ட மாட்டிட்டு சாவணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் புரியாமல் இது பண்ணிட்டுக்க. பாட்டி ஒரு பக்கம் அப்படியே இட்லி வச்சு துணிக்குது. இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு டவல் பார்த்து கொடுக்குறங்கிற பேரில் கை காலையில் போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு ஊற்றி கொடு, சட்னி ஊற்றி கொடுன்னு சொல்லிட்டு எதையும் ஊற்றிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் நீங்கள்லாம், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போது இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எது சம்மந்தமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறோமா, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா, நான் உன்னோட மாமியாருமா அப்படிங்கிறாங்க. எது என்ன சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் நான் உன்னோட மாமியார், அதுவும் அவர் தான் உன்னோட மாமனார், இவங்க 2 பேரும் உனக்கு தாத்தா பாட்டி, புரியுதா? மரியாதைலாம் பேசக்கூடாது, ஒழுங்காக சாப்பிட்டுக்கோ அப்படிங்க. மாமியாரா? ஹலோ, யாருக்கு மாமியார், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்ல, கல்யாணம் ஆகலையா அப்படி இது என்ன இதுன்னு சொல்லிட்டு பாட்டி உங்கள் கழுத்துலேருந்து எதையும் எடுக்குது. என் கழுத்துக்குள்ளே எதுக்கு கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்க, அட இருன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ண, கழுத்தில் பார்த்தீங்கன்னா தாலி கட்டிக்குது. உங்களுக்குன்னா செம்ம ஷாக்கு. என்ன இது, ஏய் யார் பார்த்த வேலை இது, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இது எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, யார் கட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்க. அப்போது டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வராரு. டே மண்டக்கோளாறு டாக்டர் நீயா, டே பைத்தியக்காரா, நீ எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படிங்கிறாரு. நான் இதுக்கு ஆசைப்பட்டேனா? ஏண்டா யாரா நீ, எதுக்குடா எனக்கு இது மாதிரி பண்ண, கடவுளே நான் சாகணும்னு நினச்சேன், இப்போ எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ நான் எப்படி சாகுறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம், உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவரும் எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, உனக்கு சரியானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? அது வரைக்கும் ரெஸ்ட் எடு, உன்னை அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க, ஒழுங்காக சாப்பிட வைங்கண்ணா, அப்புறம் நல்லா ஸ்ட்ரென்த்து வேணும்ல, அப்போ தான் பேர குழந்தையெல்லாம் பார்க்க முடியும்ட்டு போகிறாரு. எது பேர குழந்தையா? டே உனக்கு என்ன தைரியம்டா, நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு போவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யூங்கி பார்த்து கத்த, அவர் அப்படியே உங்களை பார்த்துற மாதிரி நக்கலை சிரிச்சிட்டு போகிறாரு. போச்சு, இது என்ன கனவா, இல்லை நான் செத்து போயிட்டேனா, இல்லை எதனாவது நடக்குதா, நிஜத்தில் தான் நடக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்க. இப்போ அந்த பக்கம் அந்த சீனியர் டாக்டர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துருப்பாரு, கேட்டிருப்பாரு, அவருக்கே இது எதுவுமே தெரியல. அப்படியே ஷாக்கில் இவங்க அப்படியே ஷர்ட்டு காலரை பிடிச்சி, என்ன பண்ணியிருக்க, அந்த பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணியிருக்க, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, உன்னை நம்பி தானே அந்த பொண்ணை பார்த்துக்கோன்னு விட்டேன், என்ன பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் விடுங்க டாக்டர் அப்படின்பாரா. டேய் கேட்க யாருமே இல்லைன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உன் இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டியா, அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் நீ எதுக்கு கல்யாணம் பண்ண, அது அவள் சுயநினைவில் கூட இல்லை, இந்த கல்யாணம்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டாக்டர் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ டியூட்டி டைமில் நான் எதுக்குடா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கத்திட்டே வருவார். அப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நேராக எங்கேயும் கூட்டிகிட்டு போக, என்ன எதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரா. அப்போ ஒரு இடத்துல போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வாங்க என் கூட அப்படிங்கிறாரு. யார் வீடுது, நான் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்க, வாங்க டாக்டர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போனால் ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கும்ல, ஸோ அது உங்களோட வீடு தான், அந்த 1 ரூம் இருக்குல்ல அதுதான். அந்த இடத்துக்கு போகவும் ஒரு மாதிரி அவருக்கு வியர்டாக இருக்குது. என்ன இடம் இது, என்ன எல்லாம் இவ்வளோ குப்பையாக இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, 5 வருஷமாக அந்த பொண்ணை பற்றி தெரியாதுன்னு சொன்னீங்கள்ல, அவளோட வீடு தான் இது, அவளுக்கு யாரும் கிடையாது, அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது, ஒரு ஆர்ஃபனேஜில் வாழ்ந்த பொண்ணு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அது தேடினா தான் அதுக்கான பதில் கிடைக்கும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா மட்டும் பத்தாது, அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் 2-3 நாளாக தேடினேன். கடைசியாக அந்த பொண்ணோட வீடு அட்ரஸ் வரைக்கும் கிடச்சிது. உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவளுக்கு சாகணுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் கிடையாது. அவள் சாகணும்னு நினைக்கிறதே எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு வாழ்கிறதுக்கான ஒரு பர்பஸே கிடையாது, நான் ஏன் வாழ்கிறேன்னு தெரியல, எதுக்கு இருக்கணும்னு தெரியல, எனக்கு எங்கேயும் வேலையும் கிடைக்கல, எதுவுமே இல்லை, அதனால்
பேசாமல் நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவள் இத்தனை வருஷம் திரும்ப திரும்ப இதை ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா. ஏதோ பசிக்கு சாப்பிட்றதுக்காக பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கா. இவ்வளோதான் அவளை பற்றின மொத்த ஹிஸ்ட்ரியும் அப்படிங்கிறாரு. ஏண்டா இதுக்காக யாராவது சாகணும்னு நினைப்பாங்களா? அதுவும் இவன் மட்டும்தான் ஆசிரமத்தில் வளர்ந்தாளா? எத்தனை பேர் இங்கே ஆசிரமத்துலேருந்து வளர்ந்தவங்க இப்போ ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கிறதில்ல? அவள் நினச்சிருந்தா யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை எவ்வளவோ ஏஜென்சி இருக்குது சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். அவளுக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கும். ஃபேமிலியே இல்லை, நான் ஆசிரமத்தில் வளர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இத்தனை நாள் சாகணும்னு யாராவது நினைப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் இதுக்காக மட்டும் யாரும் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி சாகணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுதான் நானும் சொல்கிறேன். அவள் என்ன லூஸா? இதுக்காக அவள் எப்படி சாகணும்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி அவருக்கும் புரியலை. அவரும் கேட்க, இவங்க பார்த்தீங்கன்னா, சரி அவள் சாகணும்னு நினைக்கிறத விடுங்க, ஆனால் நீங்கள் அவளை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் ஒரு டாக்டர். அந்த பொண்ணு சாகணும்னு ஆசைப்பட்டாலுமே ஒரு உயிரோட வேல்யூ எனக்கு தெரியும். அதனால நான் அவளை சாகப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஓகே டாக்டர், அது ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல. 5 வருஷமாக அவள் சாகணும்னு நினைக்கும் போதெல்லாம், அவள் சாகிறதுக்கு ட்ரை பண்ணும் போது எல்லாமே நீங்கள் தான் அவளை காப்பாற்றிருக்கீங்க. அவளே சொல்லியிருக்கா, வேறு ஒரு ஊரில் போய் செத்தாலும் ஏன் என்னை இதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போடுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கா. ஞாபகம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. இவர் அப்படியே ஒரு மாதிரி இவங்க பார்க்க, கேட்குறேன்ல, அவள் சொன்னா தானே அப்படிங்கிறாரு. அது அது அப்படிங்கிறாரு. அதான் அதே தான் கேட்குறேன் நானும். அவளை எதுக்காக நீங்கள் காப்பாற்றணும்னு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அன்னைக்கு அவளை அந்த தண்ணிக்குள்ளேருந்து தூக்கிட்டு வந்து போடும்போது கூட மற்றவங்களை விட நீங்கள் ரொம்ப பதறினீங்க. அவளை காப்பாற்றியே ஆகணும்னு நினச்சிங்க. ஏன் அப்படி? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, அப்படி எதுக்கு டாக்டர் சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அவளை எந்நேரமே ஃபாலோ பண்ணி ஆள் வச்சுருக்கீங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா அவளுக்கு ஒரு சின்ன அடிபட்டா கூட அவளை காப்பாற்ற தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதை உங்களால் தாங்கிக்கவே முடியல. ஏன் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, அது நான் தான் சொன்னல, நான் ஒரு டாக்டர், நான் எல்லா பேஷண்ட்டையும் அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஓ சரி ஓகே, அப்போது அவள் ஏன் இந்த மாதிரி சாக போகிறான்னு உங்களுக்கு தெரியல அதானே அப்படின்னு இவங்க கேட்குறாரு. ஆமாம் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் டாக்டர் சொல்ல, சரி டாக்டர் அவள் பேச்சே வேணாம், அவள் நியாயத்தை விடுங்க, நம்ம வேறு டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு. இப்போது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டருக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்த மாதிரி கேள்விப்பட்டேனே அப்படிங்கிறாரு. ஆர்ஃபனேஜா? எனக்கு என்ன ஆர்ஃபனேஜ் அப்படிங்கிறாரு. இல்லை டாக்டர், எனக்கு நல்லா தெரியும், உங்களோட டீட்டெயில் மொத்தமும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக ஒரு ஆர்ஃபனேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அங்கே உங்களோட பையன் தானே அதுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு. பையன்? ஆமாம், நான் மறந்து போயிட்டேன். எனக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்துச்சு, அதை நான் பையனுக்கு கொடுத்தேன். அப்புறம் என் பையன் இறந்ததுக்கப்புறமா அதை நான் வேற ஒருத்தங்க பார்த்துக்க சொல்லி விட்டுட்டேன். ரொம்ப வயசாயிடுச்சுல்லப்பா, எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவருக்கு வேர்க்குது ஒரு மாதிரி. சீனியர் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீஃபை வச்சு அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிக்கிறாரு. நெத்தியெல்லாம் அப்படியே தொடச்சிட்ருக்கா. இவங்கியும் ஓகே டாக்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தானே வயசாயிடுச்சு, நான் வேணால் ஞாபகப்படுத்தட்டுமா அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து கேட்க, அப்படியே ஒரு மாதிரி. அதுவும் யூங்கி பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவரோட ஃபேஸ் கிட்ட காது கிட்ட வந்து கேட்க, இவர் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக மெதுவாக ஸ்லோ மோஷனில் யூங்கி திரும்பி பார்க்குறாரு. அப்போ யூங்கியும் அவருக்கு முன்னாடி வந்து, உங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஆசிரமத்தை ரொம்ப வருஷமாக நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த ஆசிரமத்தை அதுக்கு மேலே அவரால் பார்த்துக்க முடியல, அதனால் நீங்கள் அந்த ஆசிரமத்தை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்க ரைட்டா அப்படின்னு கேட்குறாரு. சீனியரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டோட ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாரா. எஸ், உங்களோட ஃப்ரெண்டோட ஆசிரமம். அப்போது நீங்கள் அதை டேக் ஓவர் பண்ணினதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சதுக்கு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்கள வயசானவங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபுட்டு எல்லாமே கொடுத்தீங்க ரைட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், என்னால் முடிஞ்சதை பண்ணேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, அடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள ஃபுல்லாக கவனிச்சிக்க முடியல, ஏன்னா உங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் அதிகமாகிட்டே இருந்துச்சு.
அடுத்தடுத்த பொசிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பிஸியானதுனால உங்களோட பையனுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தீங்க. ஏன்னா அவனும் ரொம்ப வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருந்தான். ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ யூங்கி பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு இல்லாத பையனுக்கு பொறுப்பு வரட்டுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க. அப்போது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா? உங்கள் பையன் என்னானா அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னோடய பையன் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, ஏன் டாக்டர், பொறுப்பு இல்லாத பையன் இங்கே ஸ்கூலிங்கே ஒழுங்காக முடிக்கல, அவன் எப்படி வெளிநாட்டில் படிக்க முடியும்? என்ன ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு யூங்கி, நீ தேவையில்லாமல் என்னோடய பர்சனல் விஷயத்தெல்லாம் இழுக்காத. இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே டாக்டர், என்னோடய சீனியர் டாக்டருக்கு எல்லாமே மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றீங்க, நானே ஞாபகப்படுத்துகிறேன். இப்போது இந்த ஒயின் இருக்கால்ல, இந்த ஒயின் தான் சின்ன வயசுலேருந்து அந்த ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு. இப்போ அது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாரு. ஆமாம் ஆமாம், அங்கே நிறையா பொண்ணுங்க வளர்ந்தாங்க, இவ்வளோ அங்கே தான் வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன், அதை இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாரு. ஓகே சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஞாபகப்படுத்துட்டா. இப்போது நீங்கள் அந்த ஆசிரமத்தை உங்கள் பையனுக்கு கொடுத்ததுக்கப்புறமா அவன் அங்கேயே தான் இருந்தான், உங்கள் வீட்டு பக்கம் கூட வரல. அப்போ நீங்களும் பையனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு போல், புத்தி வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இங்கே வேலையை ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் நீங்கள் விசிட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஞாபகப்படுத்தணுன்னா ஒரு ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறாரு. இவருக்குன்னா அப்படியே வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்குது. ஓ, கர்ச்சீஃப் நினைஞ்சிருச்சா, என்னோடய கர்ச்சீஃப் தட்டா டாக்டர்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப் பார்த்திங்கன்னா யூங்கி வந்துட்டு இன்னொன்று அவருக்கு கொடுக்க அதையும் அவர் வாங்கி அப்படி தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயினை நீங்கள் பார்த்துருக்கீங்க கரெக்டாக? ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தானே அவளை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆசிரமத்தில் எல்லாருமே தான் இருந்தாங்க, அதில் ஒயினும் இருந்திருக்கலாம், அதனால தான் பார்த்த முகமாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாரா. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அப்போது அவளை எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, ஆசிரமத்துக்குள்ளே எல்லா பொண்ணுங்க கூட தான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ஆசிரமத்துக்குள்ளே எல்லா பொண்ணுங்க கூடயும் பார்த்தீங்களா, இல்லை ஒரு ரூமில் தனியாக உங்கள் பிள்ளை கூட பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பேசுகிற யூங்கினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இவரும், என்ன டாக்டர், எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ கண்டுபிடிச்ச எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நானே என் வாயால் இன்னும் எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன தெரியும், உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, இங்கே பாரு, தேவையில்லாத விஷயத்த நீ வெளியே சொல்லிட்டு இருக்காத, அது அவளோட லைஃபுக்கே ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறாரு. உங்கள் பிள்ளை பண்ணதை விடவா அவள் லைஃபுக்கு வேறு ஒரு விஷயம் ஆபத்தாக வரப்போகுது. வயன் இந்த 5 வருஷமாக சாகணும்னு ட்ரை பண்ணுறது எல்லாமே உங்கள் பையனால் தானே, நீங்கள் பெற்ற அந்த பையனால் தானே அப்படிங்கிறாரு. அது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒத்துக்கிறாரு. அப்போ இவங்கையும் வயனுக்கு இப்போ 20 வயசு, 7 வருஷத்துக்கு முன்னாடி 13 வயசு. 13 வயசுலேயே உங்களோட பிள்ளையால் அவள் அப்யூஸ் ஆகியிருக்கா. அதுக்கப்புறம் 2 வருஷம் அவளால் எந்திரிக்க கூட முடியாத நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தான் அவளுக்கு அப்போவும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நோ சொல்ல முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. இவர் பார்த்திங்கன்னா இல்லை முடியாது அப்படின்னு சொல்ல, சரி அப்போது 2 வருஷம் கழித்து இவளை இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லபடியாக படிக்க வைக்கலாம், இவளை ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை விட நீங்கள் அவள் மேலே கொஞ்சம் கேராக இருந்தீங்க. நான் உங்களை தப்பே சொல்லலை டாக்டர், இருந்தீங்க தானே அப்படிங்கிறாரு. ஆமாம், அவன் மேலே எனக்கு எப்பவுமே தனி பாசம் இருந்துச்சு அந்த விஷயத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறாரு. ஆனால் வயனுக்கு கொஞ்ச நாள் போக போக அந்த பாஸ்டெல்லாம் ஞாபகம் வந்து அவளுக்கு சுத்தமாக அந்த லைஃபே பிடிக்கல. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு தடவையும் அவள் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறா. கிட்டத்தட்ட 15 வயசுலேருந்து அந்த பொண்ணு தனியாக வாழணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணாலுமே அவளால் வாழவும் முடியல. ஏன்னா உங்கள் புள்ள கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அண்ணாத்த தானே நீ, உன்னை நான் என்ன பண்ணால் என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை திருப்ப திருப்ப சொல்லி அந்த குழந்தைங்கிட்ட அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு ட்ராமா மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவளை அப்யூஸ் பண்ணியிருக்கான். அப்போது இத்தனைக்கு காரணம் நீங்கள் பெற்ற அந்த புள்ள, ஒழுக்கமாக வளர்த்தாத அந்த புள்ள தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் ஒழுங்காக வளர்த்தாத அந்த புள்ள தான் காரணம், ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு இந்த டாக்டர். ஓகே, இத்தனை விஷயம் நடந்திருக்கு, இதனால தானே நீங்கள் எப்பயுமே வயனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை பார்த்துக்கணும்னு சொல்லி எந்நேரம் அவள் பின்னாடி ஆள் அனுப்புறது, அதுக்கப்புறம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது,
சொல்லப்போனால் அவளுக்கே தெரியாமல் அவளுக்கு அந்த பார்ட் டைம் வேலைங்கிற பேரில் பணம் கொடுக்குறது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது இத்தனையும் கேட்டுட்டு இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, யார் நீ, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எதுக்காக நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் இன்னுமா என்ன தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டாக்டருக்குன்னா அப்படியே பேச்சு மூச்சே இல்லை. இவர் இந்த மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக வில்லங்கத்தனமாக பேசவும் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத்திங் பலமாக அடிக்குது, அப்படியே வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, என்ன டாக்டர் இன்னுமா எனக்கு தெரியல, நல்லா என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வராரு. இவங்க எனக்கு தெரியலை, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, யாரா, அதே ஆசிரமத்தில் அவ கூட வளர்ந்த இன்னொரு பையன்தான் நான் அப்படிங்கிறாரு. அப்படியே இந்த டாக்டருக்குன்னா ஃபேஸில் கொஞ்சம் கூட ஒரு கூட ஓடலை, அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இவங்கே பார்க்க, என்னை ஒரு ஃபேமிலி வந்து அடாப்ட் பண்ணிட்டு போனாங்க. பெரிய பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அடாப்ட் பண்ணிட்டு போனாங்க. என்னை தாரவாத்து கொடுத்தீங்களே அது கூடவா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போது இந்த டாக்டருக்குன்னா, நீ நீ அந்த பையனா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் தான் நான், என்னை அவங்க அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு அப்பத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து வயனை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வேணால் என்னை யாருன்னு அடையாளம் தெரியாமல் போகலாம், ஆனால் நான் அங்கேருந்து வெளியே போனாலுமே கூட ஒவ்வொரு நாளும் அவளை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கும் நான் அவளை பார்க்கலான்னு வரும்போது நான் பார்த்தது அவளை கிடையாது, கிட்டத்தட்ட அவள் செத்துட்டானே நினச்சேன். உங்கள் பிள்ளை அப்படி பண்ணி வச்சிருந்தான் அவளைன்னு சொல்லிட்டு இப்போது இவங்கிக்குன்னா அவ்வளோ கோவம் வருது. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படியே வெறி ஆகிட்டு அப்படியே கையை நாம்பி அந்த டேபிள் அப்படியே நங்குன்னு குத்துறாரு. ஸோ அந்த டேபிளில் இருக்கிற எல்லா மெடிசனும் அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்து உடையுது. அப்போது இவங்கியும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்காக உங்கள் பிள்ளை இப்படி வளர்த்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த மாதிரி வளருவான்னு நினச்சி நான் வளர்க்கலை, அவனுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் டாக்டர் சொல்ல, கொஞ்சம் செல்லம் கொடுத்தியா, என்னென்ன செல்லம் கொடுத்த, கொஞ்சம் பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸு விலகி இருந்தாலோ இல்லை கொஞ்சம் ஏச்சு கம்மியாக ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலோ அவங்கள தப்பாக தொடு, தப்பாக பாரு, இல்லை அவங்க நீட்டாகவே ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் உடம்பை மட்டும் பாருன்னு சொல்லி செல்லம் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு யுங்கி, என்னை பார்த்தா உனக்கு இந்த மாதிரி தெரியுதா, நான் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு கலங்குது. ஸோ அவரே ஒரு மாதிரி கண்ணு கலங்கி அழுக, டாக்டர் நீங்கள் அழுக வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்களை குத்தி காட்டணும்னு சொல்லி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாரா. பின்ன என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஏதோ நான் என் பிள்ளைய அது மாதிரி தப்பாக வளர்க்கணுன்னு ஒரு 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 தாட்டோடைய வாழ்த்த மாதிரியெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அதை தாங்கிக்கவே முடியல. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, சரி டாக்டர் பரவாயில்ல, எனக்கு உண்மையை சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஃபாரினில் படிச்சுட்டுருக்கான்னு சொன்னல, ஃபாரினில் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு இன்னொரு ஷாக் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. எனக்கு இந்த டாக்டர் வேஷம் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ, டாக்டர் வேஷமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், எப்படி நான் டாக்டரே இல்லாமல் இருந்தால் கூட என்னை டாக்டர்னு நம்பினீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி காட்டினா டாக்டர் நம்பிடுவீங்களா, நான் டாக்டரே இல்லை, நான் ஒரு போலீஸ் அப்படிங்கிறாரு. வாட், என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு போலீஸ், உங்கள் பையன் பண்ணின தப்புக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல, கண்ணார பார்த்தேன், அன்னைக்கு மட்டும் என்னால் ஒயனை காப்பாற்றவே முடியலன்னு நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருமா தெரியுமா, ஆனால் நீங்கள் நல்ல வேலை அவளை தூக்கிட்டு போய் காப்பாற்றவா செஞ்சீங்க, ஆனால் உங்கள் பையனை சும்மா விட்டுருவேன்னு நினச்சிங்களா, வெளிநாட்டில் கொண்டு போய் படிக்க வச்சா, அதுவும் அந்த முட்டாள் கபோதியை வெளிநாட்டில் படிக்க வச்சா மட்டும் அவன் படிச்சிருவானா, ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்க பொண்ணுங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான், அவன் எங்கேன்னு இப்போ எனக்கு தெரியணும், நான் அதை கண்டுபிடிக்கணும்ல, ஸோ உங்கள் மூலமாக வாக்குமூலம் வாங்கணும், நீங்கள் உண்மையை சொல்லணும், அதுக்காக தான் இவ்வளோ நாள் உங்கள் கூடயே இருந்தேன். அப்புறம் என்னோடய வயனை பார்த்துக்க எனக்கு தெரியும், உங்களோட நல்லா நான் அவளை பார்த்துப்பேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, இந்த குற்ற உணர்ச்சிக்காகலாம் நீங்கள் அவளை வந்துட்டு பார்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் பாவம் அவளுக்கு இது எதுவுமே தெரியாது, நீங்கள் தான் அந்த ஆசிரமத்தோட ஓனர், உங்கள் புள்ள தான் அவன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த விஷயமும் அவளுக்கு தெரியாது. ஸோ நானும் அதை தெரியப்படுத்திக்க மாட்டேன், ஏன்னா அவள் உங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கா, அதனால் உண்மை சொல்லுங்கள், நான் உங்களை எதுவும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, எனக்கு தேவை உங்களோட புள்ள, அவனை அதை காப்பாற்றலாம், மூடி மறைக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க, சீக்கிரமாக சொல்லுங்கள் எங்கே வச்சுருக்கீங்க, எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் 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 அப்படிங்கிறாரு.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருக்கும் கால் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இது சின்ன கேஸ்லாம் கிடையாது. அந்த ஆசிரமத்தில் உங்களை மட்டும் கிடையாது, நீங்கள் அட்லீஸ்ட் பொழைச்சிருப்பீங்க, உங்களை காப்பாற்றிருப்பார் இந்த டாக்டர். ஆனால் நிறையா குழந்தைங்க செத்தே இருப்பாங்க. இவர் வந்துட்டு நிறையா பேர்த்த பார்த்தே இருக்க மாட்டார். அவன் எல்லாத்தையும் அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணி கொன்று புதைச்சிருந்துருப்பான். ஸோ அது எல்லாமே இவருக்கு தெரிய வந்திருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கடைசியாக உங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். அதனால தான் உங்கள் மேலே அவ்வளோ கேர் எடுத்து இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஆசிரமமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆசிரமத்தை கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் வந்துட்டு யாருமே யார் மேலே கேஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற யாருமே இல்லாதவங்க. ஸோ யாருமே இல்லாத போது யார் அவங்களுக்காக வந்து கேஸ் போடுவா? அந்த மாதிரி தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே ஆதாரம் யூங்கி தான். ஸோ அவரே வந்துட்டு அவரோட பேரண்ட்ஸை வந்து வச்சு கேஸ் போட வச்சு இப்போது இந்த இடத்துக்கு வந்திருப்பார். அவரோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க பேரண்ட்ஸு இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணிக்கலான்னு வரும்போது தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போ யூங்கி அங்கே பெரிய பையன் தானே கொஞ்சம். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுவார். இந்த குழந்தை வந்துட்டு இத்தனை வயசு ஆகுது, இத்தனை மாதம் ஆகுது, ஸோ இந்த குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்கணும், ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க தாத்தா பாட்டிக்கு பார்த்திங்கன்னா யூங்கி ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ அப்படியே வந்துட்டு 4 பேர் யூங்கியவே பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு, எந்த குழந்தையாவது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? யாரையாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா? ப்ளீஸ் யாரையாவது எடுத்துகிட்டு போங்க, பாவம் அவங்க இங்கே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, நீங்கள் நல்லா வளர்த்திக்கோங்கன்னு சொல்ல அந்த தாத்தா ஏண்டா பையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனை கூப்பிட, என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு கை குழந்தைய தான் வேணுமா என்ன? வளர்ந்த குழந்தையா இருந்தால் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது இவங்களோட அம்மா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கை குழந்தைய எடுத்து வளர்த்தி அது ரொம்ப கஷ்டம், அதனால் இவனையும் கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. யூங்கிக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் கூட வந்துடுறியா? உன்னை நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்காதான்னு ஏக்கமாக தான் இருந்திருக்கும். ஆனாலும் இல்லை வேணாம், எனக்காவது புரிஞ்சுக்கிற வயசு, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் என்ன மாதிரி அந்த குழந்தைங்களும் வளர வேணாம், அவங்கள தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாரா. பட் இருந்தாலும் இவங்களுக்கு யூங்கி தான் பிடிச்சிருக்கும். இல்லைப்பா, எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, நாங்கள் உன்னையே கூட்டிகிட்டு போகிறோம், உனக்கு விருப்பம் இருந்தால் என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக்கு. அதுக்கப்புறம் இவங்களையும் பார்த்திங்கன்னா அழகாக இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் படிக்க வச்சுருப்பாங்க. அவரும் ஸ்கூல்லாம் போயிட்டு தினமும் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வருவார். நீங்கள் சின்ன வயசுலலாம் அவர்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆமாம், உன்னை மட்டும் கூப்பிட்டு போயிட்டாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போக சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவர் பார்த்திங்கன்னா அவங்களே உன்னையும் கூட்டிகிட்டு போனா, நீ எனக்கு தங்கச்சி ஆவ, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை, வேறு யாரையாவது நான் அனுப்பி விடுறேன், புரியுதா, அவங்க சொந்தக்காரங்க இருந்தான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இப்போ எதுவுமே அதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களை பார்க்கலான்னு வரும்போது தான் அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்கார்ல, அவரை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ண கிடையாது, விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கீங்க, உங்களோட புள்ள எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவரால் மறைக்க முடியல, என்னோடய வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரா. ஓகே, அவரோட வீட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போலீஸெல்லாம் கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. என்னதான் பல வருஷம் ஆயிருந்தாலுமே இது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஆசிரமத்துலேருந்து ஒரு 10-15 குழந்தைங்களுக்கு மேலே அவன் கொன்று இருப்பான், அதுவும் அப்யூஸ் பண்ணி கொண்டு இருந்திருப்பான். கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. அதனால தான் இவங்க இப்போ அந்த கேஸை வந்துட்டு ரீஓப்பன் பண்ணி, அதாவது ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, இப்போ தான் கேஸே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டாக்டரோட வீட்டுக்கு போகிறாங்க. வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. பங்களா சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய பங்களா, அவ்வளோ பெரிய வீடு. அந்த வீடு ஃபுல்லாக அத்தனை போலீஸ் போய் தேடிட்டு எங்கேயுமே இல்லை, போய் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே குடிஞ்சிட்ருக்காரு. அப்போ இவங்க பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த கார்பெட்டை எடுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த போலீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கார்பெட்டை எடுக்கிறாங்க. ஸோ அந்த கார்பெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா கீழே ஒரு ஸ்டெப் போகுது. ஸோ பெரிய பெரிய பணக்காரங்களாம் இந்த மாதிரி பேஸ்மெண்ட் வீடு கட்டுவாங்க போல், அந்த மாதிரி தான் இவங்களும் கட்டி வச்சுருக்காங்க. இப்போது அந்த கீழே ஒரு ஸ்டெப் போக எல்லோரும் இறங்கி தானே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு வசதி எதுவுமே இல்லை, கருகும்னு இருக்குது. என்னது இங்கே இருக்கான்னு சொன்ன, உன் பிள்ளைய வேற எங்கே ஒளிய வச்சுருக்க, உண்மையை சொல்லுங்கள், டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அவரோட ஷர்ட் காலர் பிடிச்சி கேட்க, நான் டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ணலை,
அவன் இங்கே தான் இருக்கான், அதோ அங்கே அப்படின்னு சொல்லுவார். எங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கலர் இருக்குது. இது யாருமே எதிர்பார்க்கல. என்னது இது என்ன? அப்போ மொத்தமாக கேஸை மூடலான்னு சொல்லிட்டு உன் பிள்ளை ஃபாரின் அனுப்பிட்டு இங்கே ஏதோ ஒரு பணத்து பர்சன் சொல்லி ஏமாற்ற போறியா? அவன் செத்துட்டான்னு யாருக்கு காது குத்துறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போது சரி ஓகே, அந்த குழியை தோண்டுங்க, புதைச்சதை எடுங்க, அந்த டெட் பாடி எடுத்து ஃபுல்லாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து செக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒன்றுமே புரியாமல், ஏன் இப்படி பண்ணீங்க, என்னை எதுக்கு அவன் கல்யாணம் பண்ணான், பைத்தியக்காரனா அவனை என்னை எதுக்கு அவன் காப்பாற்றினா, எனக்கு செம்ம கோவம் வருது, எப்போ பார்த்தாலும் என்னை காப்பாற்றி என்னை ஏன் தான் இப்படி கொள்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு சாகணுன்னு தான் ஆசை, எனக்கு சாகணும் அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. எதுக்காக நீ சாகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும், பட் இருந்தாலும் கேட்குறாங்க. எதுக்காகனா எனக்காக இங்கே யாரும் இல்லை, வாழ்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்போ தான் உனக்காக நாங்கள் இருக்கோம்ல, வாழ்கிறதுக்கு உனக்கு மொத்தம் இப்போதைக்கு 5 ரீசன். 5 ரீசன் இருக்குது, பத்தாதா அப்படின்னு கேட்க, 5 காரணமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. 1 நான் உன்னோட மாமியார், இன்னொன்று என்னோடய புருஷன் உன் மாமனார், அப்புறம் தாத்தா பாட்டி, அப்புறம் என் புள்ள உனக்கு புருஷன், நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், எங்களுக்காக நீ வாழக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனாலும் உங்களால் ஏற்றுக்கவே முடியல. இங்கே பாருங்கள், என்னதான் உங்கள் பிள்ளை எனக்கு கழுத்தில் தாலி கட்டியிருந்தாலுமே அவருக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன், இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி எரிய பார்க்க அவங்க கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்னை பற்றின உண்மை தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட இப்படி உட்காருவீங்களா, கிட்ட கூட நிற்க மாட்டீங்க, அருவருப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, எதுக்கும் அருவருப்பாக நாங்கள் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க, வெளியே அவள் சொல்லட்டும் அப்போ தான் ஃப்ரீ ஆகுவான்னு சொல்லிட்டு அவங்களும் நோண்டி கேட்குறாங்க. உங்களால் சொல்லவே முடியல, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருக்கிற வார்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த டெட் பாடியை புதைச்சிட்டு எடுத்துருப்பாங்கள்ல, அதை கொண்டு போய்ட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த டாக்டரோட பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்ல. அதனால் இவரோட சாம்பிள், அதாவது இவர்கிட்ட இருக்கிற அந்த முடி இந்த மாதிரி சாம்பிள்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் வச்சு அவங்க பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே அந்த சீன் இங்கே கட் ஆகுது. இப்போ இந்த பக்கம் ஆக்சுவலாக அது லேபில் நடக்கும். இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா நீங்கள் தயவு செஞ்சு போங்க, இங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க. இங்கே பாரு வயன், நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, ஆனால் நீ என்ன சொன்னாலுமே நாங்கள் உன்னை விட்டு போக போகிறதில்ல. எங்கள் பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீ எங்கள் கூட வந்து தான் ஆகணும், உனக்கு சரியாக அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம், நீ எங்கள் கூட வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பொறுமை இழந்து இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளை கூடலாம் என்னால் வாழ முடியாது, ஏன்னா எனக்கு ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அத்தனையும் அப்படி சொல்கிறீங்க. சொல்ல அவ்வளோ அழுக வருது. ஸோ ரொம்பவே அழுன்னு அழுதுட்டு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் காலை அப்படியே நீங்கள் ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு அழுகுறீங்க. போதுமா, இப்போ போதுமா, எல்லாமே சொல்லிட்டேன், உங்கள் பிள்ளைக்கு நான் கொஞ்சம் கூட ஏற்ற பொண்ணு கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது, என்னை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதனால தான் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போது உங்களோட அத்தை பார்த்திங்கன்னா அப்படியே உங்களை வந்து நெஞ்சோட சேர்த்து கட்டி பிடிச்சிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் அப்படியே அவங்கள அண்ணாந்து பார்க்க, இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சா, யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தா கூட உனக்கு அந்த கஷ்டம் போயிருக்கோல்ல, உனக்கு சாகணுன்னே தோணியிருக்காதுல்ல, மனசுக்குள்ளேயே எதுக்கு இத்தனை வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்த, சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனம், உனக்கான ஒரு ஃப்ரெண்டையாவது நீ தேர்ந்தெடுத்துருக்கணும்ல, எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டு கூடவா உனக்கு பிடிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் இன்னும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன அர்த்தத்துக்கு அப்படின்னு கேட்க, என்ன அர்த்தம்னா நீ என்ன சொன்னாலும் நீ தான் எனக்கு மருமகன் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. லூஸா நீங்கள் எல்லாத்துக்கும் கிறுக்கு இது பிடிச்சிருச்சா என்ன, எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அப்போ அவங்களும் இங்கே பாரு, உனக்கு இந்த பையனை ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு ஃபோட்டோ காட்ட, இது 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 என் இது இவன் இவன் அப்படிங்கிறீங்க, இவன் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, சின்ன வயசில் ஒன்றா விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஃபோட்டோவில் காட்டுறது பார்த்திங்கன்னா யூங்கியோட ஃபோட்டோ தான், சின்ன வயசு ஃபோட்டோ. அதை அப்போ யூங்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா அவர் தான் ஊட்டி விடுவார், மருந்து போட்டு விடுவார், அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்க, இவன் தான் உன் புருஷன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல, அப்படியே ஷாக்காக பார்க்க,
உனக்கு சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தங்க தாலி கட்டுவாங்கன்னு நினச்சே என்ன? அவன் எப்பயுமே அந்த ஆசிரமத்துலேருந்து வந்து கூட உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தான். அவன் என்றைக்குமே உன்னை மறந்ததும் கிடையாது, உன்னை விட்டு விலகி போனதும் கிடையாது. ஸோ நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு தான், ஓகேவா? இப்போ உனக்கு மனசு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பொடுக்குன்னு முழிக்கிறீங்க. 4 பேர்த்து சுற்றி பார்த்துட்டு அவங்க எல்லாருமே, இங்கே பாரு, அது உனக்கு சின்ன வயசில் நடந்த விஷயம். அது இந்த வயசில் நடந்திருந்தாலுமே அது நீயா விருப்பப்பட்டு எதுவும் பண்ண கிடையாது. அது உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான். நீயே அதை போட்டு பெருசு பண்ணி சாகணும்னு நல்லா யோசிக்கிற. உனக்காக நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், புரியுதா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ எங்கள் கூட இருந்தால் போதும், எங்கள் கூட ஹாப்பியாக இருந்தீங்கன்னா போதும். உன்னை நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட சொல்ல உங்களுக்கு செம்ம அழுக வருது. அப்படியே உங்களோட அத்தையை பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ரொம்ப தேம்பி அழுகுறீங்க. அவங்களும் உங்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து பேம்பர் பண்ணுறாங்க. அப்போது தாத்தா பார்த்திங்கன்னா, அடடா என்ன இங்கே ஒரே அழுகு சத்தமாக இருக்குது, எனக்கு அழுதா சுத்தமாக பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணு அழுகு ஒரு மாதிரி அவருக்கு கண்ணீர் கொட்டுது. பட் இருந்தாலும் இல்லை எனக்கு அப்படியே கண்ணு வேர்க்குது, ஸோ இங்கே என்னால் நிற்க முடியல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவர் பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அழுதுட்டு இருக்காரு. அவரோட அப்பா ஒரு பக்கம் போய் தனியாக அப்படியே ஒரு மாதிரி கண்ணால் தொடச்சிக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு, ஒரு வழியாக அந்த பொண்ணோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லிட்டா, இனிமேலாவது அவன் நிம்மதியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சே விடுறாரு. இப்போது அப்படியே இந்த சீனிங் கட் ஆகுது. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அங்கே யூங்கிக்கு வந்துட்டு ரிப்போர்ட் வருது. ஸோ இந்த மாதிரி லேபில் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ வரேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா போகிறாரு. இப்போ இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா போலீஸோட கஸ்டடியில் தான் இருக்கார். ஸோ இப்போது யூங்கி அந்த லேபில் போயிட்டு, ஓகே என்ன ரிப்போர்ட்டு, அது அவரோட பையன்தானா? கண்டிப்பாக அவரோட பையனாக இருக்க வாய்ப்பு இல்லை. யாரோட பாடி அது? கண்டிப்பாக இவர் மேலே ஒரு கொலைகேஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். டெட் பாடி கொண்டு பதிச்சாரா இல்லை கொண்டு பதிச்சாரான்னு தெரியல, பையனை காப்பாற்றுக்குன்னு சொல்ல அந்த லேபில் இருப்பாங்கள்ல அந்த ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஹோபி தான். அவர் பார்த்திங்கன்னா சாரா அப்படின்னு சொல்லி கூப்பிட, சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. ரிப்போர்ட்டை கொடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தாங்க சார் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு சாரா இவங்கியோட கையில் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க, இவங்க அதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட பையன்தான் இருக்குது. வாட், அவரோட பையனா? ஒரு வேளை அவரோட பையன் இறந்து போயிருந்தா எதுக்காக இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்காரு, எப்படி இறந்தா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் யூங்கி, நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் இது என்ன கேஸ்ன்னு எனக்கு தெரியாது. பட் நான் எக்ஸாமின் பண்ணினதை வச்சு சொல்கிறேன், இந்த பையனை நார்மலாலாம் யாரும் கொல்லலை, இவன் சும்மாவும் சாகலை, கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஷாக்காக இருக்குது. எப்படி கொலை, யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவனோட உடம்புல கீரல் இல்லாத ஒரு சின்ன பிளேஸ் கூட கிடையாது. ஸோ உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு நிறையா காயங்கள் வந்திருக்கணும். ஏன்னா வெறும் இப்போதைக்கு அந்த எலும்பு கூடு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நாங்கள் அதாவது செக் பண்ணி பார்த்தாலுமே அவனோட உடம்பு ஃபுல்லாக காயங்கள் இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அவனோட பர்த் பார்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இவருக்கெல்லாம் அதை கேட்க ஆடி போயிடுறாரு. என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கண்ணு கட்டுது. அப்போது ஹோபி பார்த்திங்கன்னா, சாரா பேப்பரும் சிசரும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ எடுத்து கொடுக்குறா. ஹோபி அதை வாங்கிட்டு, ஓகே மிஸ்டர் யூங்கி லிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் பிடிச்சிக்கிட்டு லைக் அது ஒரு மாதிரி கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படின்னா ஸ்லைஸாக கட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கட் பண்ணி, இதோ லைக் தட், இந்த மாதிரி தான் அவரோட பர்த் பார்ட்டை பார்த்திங்கன்னா இப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க, ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் உயிரோடையே தான் இருந்திருப்பான். அந்த டைமில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவனோட விரல் எல்லாமே ரொம்பவே கொடூரமான முறையில் குத்தி இது பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சைக்கோவால் கூட இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி தான் அவனை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன இந்த மாதிரி யார் கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரி யார் கொண்டாங்கன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் அவனை கொண்டு இருக்காங்க. அவன் ஈஸியாலாம் சாக கிடையாது. கிட்டத்தட்ட இதே நிலமையில் அவன் 1 வாரம் உயிரோடு இருந்திருக்கான், தினம் வலியோட. அதுக்கப்புறம் உயிரோடையே புதைச்சிருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. 100க்கு 90% வாய்ப்பு உயிரோட புதைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 5% கொஞ்சம் கணிக்க முடியல, ஆனால் 95% அவனை உயிரோட புதைச்சிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி அடுக்கடுக்கா அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கு அவரால் கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு இன்னும் நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அத்தனையும் சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் யூங்கி, இதுதான் நடந்திருக்கு, ஆனால் கொலைகாரனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல.
ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, அதை நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கையில் கொடுத்து அனுப்பி விட்டுற. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கேஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் மேலே தான் கேஸு, அவனே செத்து போயிட்டான். அதுவும் வந்துட்டு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப கொடூரமான முறையில் தான். ஸோ அவருக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. இப்போது இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி போலீஸில் சப்மிட் பண்ணிவிட்டு போலீஸில் எல்லாத்துக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி அனுப்புனதுக்கு, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல இவர் கண்டுபிடிக்கிறதுக்காக, ஸோ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அத்தனை குழந்தைங்க செத்துருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேணும்ல. ஃபைனலி அவனை கொடூரமான முறையில் தான் கொண்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்தான், விடுங்க, கேஸ் முடிஞ்சு. நமக்கும் அதானே வேணும். ஒரு வேலை இப்போ அவன் உயிரோடு இருந்தால் கூட நம்மளால் அவ்வளோ தண்டனை கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு செத்துருக்கான். ஸோ ஹாப்பி தான் கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்க்கும் கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட அத்தை மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே காரில் போயிட்டு இருப்பீங்க. நினச்சி கூட பார்த்ததில்ல இப்படி ஒரு லைஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் உங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஒருத்தவங்க உங்களை இப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. நினச்சி பயந்துருக்கீங்க. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளெல்லாம் அசிங்கமாக பார்ப்பாங்க, ரொம்ப தப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு ரொம்ப பயம் இருந்திருக்கும். ஆனால் இப்போது எல்லாமே தெரிஞ்சுமே அவங்கக்கிட்ட கேஷுவலாக பழகிறது உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனே கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்படி நீங்கள் காரில் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் இவங்கி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே அவரும் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. உங்களோட அத்தை தான் சீக்கிரம் வாடா, பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம்ல, தடவை வீட்டுக்கு போகும்போது ஆரத்தி எடுக்கணும், சீக்கிரம் வந்து நில்லுங்க 2 பேரும், லேட் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க, அதாவது உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு நம்பவே முடியல, இவங்கி தான் அதுவான்னு சொல்லிட்டு. இவ்வளோ வாழ்ந்துட்டியா நீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போது இந்த சீனிங் அப்படியே கட் ஆகுது. இப்போ அப்படியே அந்த லேபுக்கு போங்க. ஸோ லேபில் பார்த்தீங்கன்னா சாரா வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் டைப் பண்ணிகிட்டு இருக்க. அப்போது டக்குன்னு ஹோபி பார்த்தீங்கன்னா பின்னாடி அவளை போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ அவள் பிடிச்சி டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, தள்ளுங்க நீங்கள், என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவா. ஏன்டி எதுக்குடி என்கிட்ட கோவப்படுற, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி பார்த்தீங்கன்னா ஷாக்காக கேட்க. ஹோபி நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எதுக்காக போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நானே போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்க. எதுக்காக அந்த கொலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னீங்க. அந்த பாடி ஃபுல்லாகவே அந்த பையனோட அப்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு தானே, எதுக்காக போய் சொன்னீங்க, காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா அப்படியே சாராவை பின்னாடி ஹக் பண்ணிக்கிட்டே அவளோட ஷோல்டரில் அவரோட தலையை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஏண்டி இன்னும் மறுபடியும் என்னை புரிஞ்சுக்கல, இப்போது நான் இவங்கக்கிட்ட அவர் தான் கொலை பண்ணேன்னு சொன்னால் என்ன நடக்கும், அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அந்த மனுஷன் நல்ல மனுஷன்டி, அவரோட பையன் இந்த மாதிரி பண்ணது தெரிஞ்சு அந்த பொண்ணை காப்பாற்றணுன்னு இத்தனை வருஷம் போராடிட்டு இன்னுமே அவளை காப்பாற்றுறதுக்காக அவளுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் இறந்த குழந்தைங்க எல்லாத்தையும் ஈடுகட்ட முடியாது. சொந்த பையனையே அந்த குழந்தைங்கள அவன் எவ்வளோ சித்திரவதை பண்ணானோ அதை விட அதிகமாக கண்ணு முன்னாடி பெற்று வளர்த்தின பையனை அவருக்கு சித்திரவதை பண்ணி கொல்லுங்கும் போது அவரோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். ஆனாலுமே அவன் பண்ணின தப்புக்கு அவனுக்கு தண்டனை அவரே கொடுத்துருக்காரு. உனக்கு புரியுதா? அந்த மனுஷன் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டார், யாரையும் பண்ணவும் விட மாட்டார். அப்படியே பண்ணாலும் இந்த மாதிரி தான் யாருக்கும் தெரியாமல் கொண்டு புதைச்சிடுவார். ஸோ எனக்கு அவரை மாட்டி விட விருப்பம் இல்லை. போலீஸெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. அந்த மனுஷனை வெளியே விட்டுருவாங்க. இன்னும் 1 மாதம் விசாரணைன்னு உள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே கேஸ் தாங்காது, கேஸும் நிற்காது. ஸோ அவரும் வெளில வந்துடுவார் அப்படின்னு சொல்ல, சாராவுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்குது. இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறா. ஆமாம், இதுவே உன்னோட பிள்ளைய அவ்வளோ டார்ச்சர் பண்ண உனக்கு மனசு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சத்தியமாக இல்லை அப்படிங்கிறா. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா பண்ணணுண்டி, ஒழுங்காக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பிள்ளைங்களை மட்டும் அடக்கமாயிடும், அப்படி இரு இப்படி இருன்னு சொல்கிறோம்ல, தப்பு இல்லை. பிள்ளைங்களுக்காக சொல்லி கொடுத்தா வளர்த்தணும். அதே சமயம் பசங்க, ஆம்பளை பசங்க நீ உட்காரும்போது நல்லா ஆவிட்டி வச்சு உட்காரு. அப்புறம் பொம்பளை பிள்ளையாதான் நீ நல்லா அடக்கமாக உட்காரு. அதுக்கப்புறம் ஆம்பளை பசங்க நீ எங்கே வேணா போ, பொம்பளை பிள்ளைங்க நீ எங்கேயும் போகாத. இந்த மாதிரி நீ சொல்லி கொடுத்து வளர்த்துனேன்னா நான் உன்னையும் சேர்த்து அவன் கூட புதைச்சி தள்ளிடுவேன், புரியுதா அப்படிங்கிறாரு. என்னடா என்னமோ பேசுகிற, எனக்கு புரியல அப்படின்பா. ஸோ ஹோபி வந்துட்டு தெளிவாக சொல்கிறாரு. பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலுமே ஒழுக்கம் 2 பேர்த்துக்கும் தேவை, புரியுதா? குழந்தைங்கள பிறந்ததுலேருந்து பார்க்குற பார்வையிலேருந்து எல்லாமே நம்ம தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை கம்மியாக போடும்போது அவனோட பார்வை தப்பாக போகுதுன்னு தெரிஞ்சால் அதை நம்ம சொல்லி கொடுக்கலாம், தப்பு கிடையாது.
அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ஒருத்தங்க விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அப்படியே நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்துமே அது தருதலையாக வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் அடுத்தது வீசி போட்டுறணும். புரியுதா அப்படிங்கிறாரு. நீ இப்படி தான் பண்ணுவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சத்தியமாக நானும் அதான் பண்ணுவேன். அவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். புரியுதா? ஒழுங்கா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பிள்ளைய நல்லா வளர்த்திக்கோ. ஒரு வேளை நீ அவனை கரெக்டாக வளர்த்தல அப்படின்னா நீ இந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுக்குள்ளே உன் பிள்ளை போனமா கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ இதாக சொல்கிறாரு. சாரா பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போய் நிற்கிறா. இப்போது இந்த சீனுங்க அப்படியே கட் ஆகுது. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ் போல் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பைக்கில் கரெக்டாக வந்திருப்பாரு. ஸோ 2 பேர்த்தையும் ஒன்றா நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடு, ஓகேவா? அந்த 1 ரூம் எல்லாம் கிடையாது, ஒரு வீடு அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. அப்போ இவங்கியும் வா நம்ம ரூமை காட்டுறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போவார். நீங்களும் ஆசையாக போக அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீ ரூமை காட்டுறேன்னு தானே கூப்பிட்டு வந்த, எதுக்கு கதவை சாத்தின அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணம் ஆயிடுச்சுல அதனால தான் அப்படின்பாரா. அது வேற ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு பேசுகிறாரா. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது எனக்கு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை நகத்தை கடிச்சிக்க. ஆமாம் நீ எப்போ இவ்வளோ வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் பார்த்தது இல்லையா? அப்படியே அவரோட கணத்தில் உங்கள் கையை வச்சு இவ்வளோ வளர்ந்துட்டியா நீ? நான் நினச்சி கூட பார்க்கல நான் உன்னை திரும்ப பார்ப்பேன்னு. என்னை மொத்தமாக மறந்துட்டு போயிட்டேன்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா உன்னை பற்றின நினைப்பு கூட எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ என்னை மறந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு. மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, நீ என்னை ஞாபகத்துக்கு வரலை அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எப்படி வராமல் போயிடுவேன், இரு இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ண வருவார். நீங்களும் தள்ளி விட்டுட்டு அத்தைன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என் காது கேட்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போது மாமான்னு சொல்ல, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போனோமான்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. தாத்தா அப்படின்னு கூப்பிட்றீங்க. எனக்கு காது சேவிடாகி ரொம்ப வருஷம் ஆச்சுமான்ட்டு போயிடுறாரு. ஐயோ பாட்டி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த வயனப்பிள்ளை யோங்கி பையனும் எங்கே போனாங்க, எனக்கு வேறு கண்ணும் தெரிய மாட்டேங்குது காதும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் வெளியே போயிடுது. ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டே இருப்பாரா, நீங்கள் பின்னாடியே போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபைனலாக போய் வாலில் பின்னாகும்போது அவனும் எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்கா? இங்கே பாரு, நீ பாட்டுக்கு நான் தூங்கும்போது மயக்கத்தில் இருக்கும்போது மயக்க ஊசி போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் சட்டப்படி குற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ அப்படியா, வேணா இப்போ ஒரு குட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாரா. இல்லைல்ல வேணாம், எனக்கு அந்த அளவுக்குலாம் ஆசை கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே உனக்கு ஆசை கிடையாது ஆனால் எனக்கு இது ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனு உங்களை பிடிச்சி ஹக் பண்ணிக்க நீங்களும் ஹக் பண்ணிக்குவீங்க. அப்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசமாக ஆசையாக உங்களோட கணத்தில் கிஸ் பண்ண நீங்களும் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. இப்படியே தான் 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு போதும் டியர் கண்ணை தருங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, ஸோ கண்ணை தருங்க போதும். ஓகே டியர், ஸோ ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் டாக்டரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்க வந்துட்டு ஒரு போலீஸ் டாக்டர் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிவிடுவார், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த மாதிரி நடிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ நான் டாக்டர்லாம் கிடையாது போலீஸ் அப்படின்னு சொல்ல, நான் டாக்டர் பொண்டாட்டினால நினச்சிட்டு இருந்தேன், போலீஸ்காரனா நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் எல்லாமே செட்டில் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் செட்டில் பண்ணி சாராவி ஹோப்பையும் சேர்த்து வச்சு இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஹாப்பி எண்டிங். ஓகே, ஹாப்பி எண்டிங் ஓகேவா? அடுத்து என்ன சொல்லணும்னா சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை டியர். இது வரைக்கும் வளர்ந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட பேரண்ட்ஸே பொண்ணை ஒரு மாதிரி பையனை ஒரு மாதிரி வளர்த்துவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வளர்த்துறாங்க. பையனா வெளியே எங்கே வேணால் கூட்டிகிட்டு போகிறது, பொண்ணுங்கன்னா பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்கிறத விட அந்த கூட போன அந்த அண்ணன் தங்கச்சி வீட்டில் இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த அண்ணங்காரன் சொல்லுவான், நீ பொட்ட பிள்ளை நீ எல்லாம் போகக்கூடாது, நான் ஆம்பளை பையன் நான் தான் போவேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், அது பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் மதர்ஹுட்டாக இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை எல்லாத்துக்குமே ஃப்யூச்சரில் மேரேஜ் ஆச்சு குழந்தை பிறக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் கூட உங்களோட பையன் இந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றுங்க.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க அப்படி தான் வளர்த்திட்டாங்க. எல்லார்த்தையும் சொல்ல ஒரு சில பேர் அப்படி தான் வளர்த்திட்டாங்க. பட் இப்போது இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வரும்போது நீங்கள் உங்கள் பசங்களை நல்லபடியாக வளர்ப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி ஒழுக்கம் 2 பேர்த்துக்கும் வேணும். அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்க ஒரு ஏஜ் வரும்போது பசங்க தான் சொல்கிறேன், ஒரு ஏஜ் வரும்போது அவங்களோட பார்வை பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு தான் போகும். பொண்ணுங்களோட செஸ்ட்டுக்கு, அக்கா தங்கச்சி பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த டைமில் டிஃப்ரெண்ட் பண்ண தெரியாது. வித்தியாசமாக அவங்க அதை பார்ப்பாங்க. ஸோ செஸ்ட்டை தான் பார்ப்பாங்க, வித்தியாசமாக பார்ப்பாங்க. அந்த டைமில் நம்ம இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் நம்ம நினச்சி சங்கடப்பட்டு விடக்கூடாது. அட் த சேம் டைம் எப்படி நம்ம தம்பி நம்மளோட பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், எதாச்சியாக பண்ணியிருப்பான்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸோ அவங்கக்கிட்ட அந்த டைம்லேயே உன்னோட பார்வை ஒழுங்காக கரெக்டாக பார்க்க கற்றுக்கோ. ஸோ யார்கிட்ட பேசினாலும் கண்ணை பார்த்து பேசு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே வர பெரிய பையன் ஆகும்போது அவன் ரொம்ப ஒழுக்கமாக வளருவான். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பையனை ஒழுக்கமாக வளர்த்திட்டாங்கன்னு வைங்களேன், அதாவது ஒவ்வொரு வீட்டில் பிறக்கிற ஒவ்வொரு பையனையும் ஒழுக்கமாக வளர்த்துனாங்கன்னாவே இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. ஸோ பொண்ணுங்க நிம்மதியாக வெளியே போவாங்க. ஸோ பொண்ணுங்களும் வந்துட்டு ஒரு மனுஷங்க தான். அவங்க உடம்பும் ஜஸ்ட்டு அது ஒரு ஹியூமன். பொண்ணோட உடம்பு இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்துட்டு இந்த ட்ரெஸ் டைட்டாக போட்டால் தொட தெரியுது, ஸோ பின்னாடி பட்டு தெரியுது, ஸோ முன்னாடி செஸ்ட்டு தெரியுது, வயிறு சைடில் தெரியுது. இது எல்லாமே வந்துட்டு அது ஒரு பொண்ணு, அவளோட உடம்பு அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். அதில் தப்பாக பார்க்குறதுக்கும் காமம் கொண்டு பார்க்கறதுக்கும் ஹார்ட்டாக செக்ஸியாக பார்க்கறதுக்கும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி என்றைக்கு ஒரு பையனோட மனசில் வருதோ அன்றைக்கி தான் நாடு நாசமாக போகாமல் உருப்படும். அட் த சேம் டைம் பசங்க என்ன தான் டைட்டாக ட்ரெஸ் பண்ணாலுமே சட்டையே இல்லாமல் தெரிஞ்சாலும் ஏன் நம்ம வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பார்க்கெல்லாம் போகும்போது சின்ன சின்ன ட்ரௌசரோடு தான் வந்துட்டு அவங்க தண்ணிக்குள்ளே விளையாடுவாங்க. ஒரு பொண்ணு அவள் தப்பாக பார்க்க மாட்டாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அதை தப்பாகவே பார்த்தது கிடையாது. இதே ஒரு பொண்ணு அந்த இடத்துல ஒரு சின்ன கிராப் டாப்போ இல்லை ஒரு சின்ன ட்ரௌசர் மாதிரியோ போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே விளாட்னா அங்கே இருக்கிற ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு அத்தனை பேத்துக்கன்னா அவன் மேலே தான் இருக்கும். ஸோ முதல்ல பசங்களை பேசுறதுக்கு முன்னாடி பொண்ணுங்க இன்னொரு பொண்ணுங்களை பார்க்குற விதத்தை மாற்றிக்கிட்டாலும் நல்லது தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பசங்களை நம்ம சொல்ல முடியும். அதனால் என்னவா யார் வேணால் என்ன வேணால் ட்ரெஸ் போட்டு ஏன் அவன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வரட்டும், அவனோ துணியே இல்லாமல் வெறும் இதாக கூடமே வரட்டுமே, அது ஒரு பொண்ணோட உடம்பு அப்படி தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஹியூமன் பாடி. ஸோ ஒரு பையனோட உடம்பு இப்படி தான் இருக்கும். இதில் கவர்ச்சியாக பார்க்கறதுக்கும் ஹார்ட்டாக பார்க்கறதுக்கும் ஒரு கேவலமான ஒரு பார்வை வச்சு பார்க்கறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அந்த மாதிரி மென்டாலிட்டி ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துச்சுனாவே எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற எஜுகேஷனும் அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயம் தப்பு, இதை வந்துட்டு நம்ம வாய் திறந்து பேசக்கூடாது. ஸோ இது செக்ஸ் எஜுகேஷன், நம்ம வாய் திறந்து சொன்னோமா அது அசிங்கமாக போகும், இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ அவங்க இதில் தப்பெல்லாம் கிடையாது. நம்ம தப்புன்னு நினச்சி வாய் மூடினால்தான் நிறைய தப்பு நடக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டா வீட்டில் கொன்னே போடுவாங்க அப்படிங்கிற பயம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும்ல. ஆப்வியஸ்லி நமக்கெல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன லவ் பண்ணிட்டா கூட அவ்வளோதான், எங்கள் வீட்டில் கொன்று போச்சிருவாங்க. இந்த பயம் நமக்கு இருக்கும்போது அதே பயம் அந்த பசங்களுக்கு இருக்கணும். ஒரு வேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ஒரு பொண்ணை தப்பாக பார்த்துட்டேன், லவ் பண்ணுறது தப்புன்னு தான் சொல்ல, ஆனால் தப்பு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா என் அம்மா அப்பாவே என்னை கொன்றுவாங்க, அதுவும் யாருக்கும் தெரியாமல் கொன்று புதைச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பசங்க மனசுலேயும் பயமும் இருக்கணும். நம்ம வெறும் பாசம் செல்லம் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஒரு சில இடத்துல நம்மளை நினச்சா அவங்க பயமும் படணும். அப்போ தான் அது வந்துட்டு பயம் இல்லாத இடத்துல தப்பு நிறைய நடக்கும் இல்லையா. ஸோ அதான் சொல்ல வந்தேன். அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. நான் சொல்ல வந்ததும் அவ்வளோதான், இதை தான் சொல்ல வந்தேன். ஓகே டே, டாடா, பை, தராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?